சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பேச தொடங்கலாம். என்னுடைய இதை பகிர்ந்து கொள்கிறேன். இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னதாக இந்த இதில் கொஞ்சம் இடைத்தரகர்கள் சில செய்திகளை சொல்லணும்னு நினைச்சேன். பெரிய அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக இல்லை, ஒரு கருத்து தோன்றியது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். 3 கருத்துக்கள். ஒன்று, நம்ம திருவள்ளுவருக்கு காவி உடையும் திருநூற்று பூஜ்யம் செய்து ஒரு வழிபாடு செய்திருக்கிறார்கள். அது கவர்னர் அதில் பங்கெடுத்திருக்கிறார் என்றும் அது ஒரு கருத்து உலகி வருகிறது. அது பற்றி ஒரு சிறு சுருக்கம் மட்டும் சொல்லிவிடுகிறேன். செய்திகள் தான், அதை பற்றி உள்ள விஷயத்துக்கு போல. அதாவது திருவள்ளுவரை ஒவ்வொரு மதத்தவர்களும் உரிமை கொண்டாடுகிறது பல காலமாக நடந்து வந்திருக்கிறது. அதில் திருவள்ளுவர் மாலை இயற்றியவர் அவரை வைணவராக நிலைநாட்ட முயற்சி செய்திருக்கிறார். பகவத்கீதையினுடைய ஒரு மறுபடியும் சொல்லி அந்த நூலை எடுத்துக்கொண்டு சைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை சைவபரமாக சில விஷயங்களை எல்லாம் எடுத்துக்காட்டுகளை எல்லாம் மாற்றி அவருடைய நம்முடைய விசாகப்பெருமா திருத்தணிகை விசாகப்பெருமாளையர் தானே, அவர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையில அது வைணவபரமான செய்திகள் எல்லாம் சைவபரமாக உரை எழுதி சிலது காட்டியிருக்கிறார். அதே காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டு 2 முயற்சிகள் நடந்தன. ஒன்று, அவர் சமணர் என்று சொல்லி அவருக்கு நயினார் கோயில் என்று மயிலாப்பூர்ல கோயில் இருந்தது. அந்த வைணவர்கள் சமணர்கள் தான் அதை வழிவிட்டு வந்தார்கள், அவருக்கு நினைவு போற்றி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எல்லிஸ் என்பவர் திருவள்ளுவருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டு அதில் ஒரு சமண முனிவரை போன்ற ஒரு உருவத்தை தான் அவர் உருவாக்கி அதை வெளியிட்டார். இதே காலகட்டத்தில் அந்த 19ஆம் நூற்றாண்டுல அந்த மயிலாப்பூரில் இருந்த அந்த நயினார் கோயிலை சைவ கோயிலாக மாற்றிவிட்டார். அதுக்கெல்லாம் வரலாறு தெளிவாக இருக்கிறது. இந்த கோயில் சும்மா கிடந்தது, அதை கொண்டு போய் திருவள்ளுவராக மாற்றி அவரை சைவராக ஆக்கி அங்கே ஒரு சிலையை புதிதாக உருவாக்கி காஞ்சிபுரத்தில் உருவாக்கி அதுக்கு எல்லாமே பாடல்கள் இருக்கிறதுனா, நம்முடைய பழைய திருக்குறள் பழைய விசாகப்பெருமாளையருடைய பதிப்புகளில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய முன்னுரைகள்லாம் இருக்கும். எல்லாம் அந்த கோயிலுடைய சிலையை செய்தது, காஞ்சிபுரத்தை செய்தது, கொண்டு இதை பற்றி உள்ள தெளிவான வரலாறுகள் இருக்கின்றன. எனவே அங்கே அதை சைவ ஒரு பெரியாராக அதை நிறுவினார்கள். அந்த கோயிலில் தான் அந்த வழிபாடு கவர்னர் செய்திருக்கிறார். அவர் முற்றிலும் சைவ குருக்கள் தான் அதை இந்த பூஜை பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் கொண்டாடுகிறார்கள். இந்த நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் திருவள்ளூருக்கு ஒரு சர்மா, அவர் பேர் எனக்கு மறந்து வச்சு, சர்மா, வேணுகோபால சர்மாவை கொண்டு ஒரு படம் வரைந்து வெளியிட்டார்கள். அதிலே அவர் ஒரு வெள்ளாடையில எந்த விதமான மத அடையாளம் இல்லாமல் அதை வெளியிட்டு அதைத்தான் அதை எல்லாரும் பின்பற்றி வருகிறார்கள். எனவே இதுல காவி உடை அணிவிப்பது அல்லது அவருக்கு திருட்டு பூச்சி செய்வது என்பது சைவர்கள் அல்லது வைணவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல். இதை சிலர் இந்த காவி உடை என்பது எல்லா மதத்தவருக்கும் உள்ளதுதானே, சமணர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் எல்லாரும் பண்ணுகிறார்கள், அதனால என்ன தப்பு என்று பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு நான் அது விவாதத்துக்கு போகல. இதுல ஒரே ஒரு விளக்கம் மட்டும், அதாவது எப்படி ஒரு மாற்றம் திருவள்ளுவர் அல்லது திருக்குறளுக்கு நடந்திருக்கிற பெரிய மாற்றம், அந்த மாற்றத்துல திருவள்ளுவர் ஒரு சமணர் தான் என்பதை நாம எல்லாருமே சமண பின்புலத்திலிருந்து தான் எழுதுகிறார். ஆனால் சமண பின்புலம் இருந்தாலும் ஒரு பொதுத்தளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு தனக்கே ஒரு பொதுத்தளத்தை உருவாக்கி கொண்ட ஒரு சமணரை நாம் ஒரு சிமிழுக்குள் அடைக்க வேண்டாமே, அவரை சமணர் என்றும் அடைக்க வேண்டாம், சைவர் என்றும் அடைக்க வேண்டாம், வைணவர் என்றும் அடைக்க வேண்டாமே என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அவர் பொதுவாகவே இருந்து விட்டு போட்டும். இது மாதிரி உள்ள விவாதங்களுக்குள் புகாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். என்றால் பரிமேலழகர் போன்ற ஒரு தீவிர வைணவர் கூட திருக்குறளிலே ஒரு 6 இடத்துல இது சமண கருத்து என்று விளக்கியிருக்கிறார், தெளிவாக விளக்கியிருக்கிறார். எண் குணத்தான் என்பதும், அப்புறம் அளவெண்கண் என்ற ஒரு திருக்குறளை தர்ம தியானத்தை பற்றி சொல்கிறார், பிறப்பென்னும் பேதமைங்கிறதுல சுக்ல தியானத்தை பற்றி பேசுகிறார், திருளாதான் மெய்ப்பொருள் கண்டதில் தயாமூல தத்துவம் என்று சமணர் சொல்வார்கள், அந்த கருத்து தான்ங்கிற முறையில ஆசர காட்சி அவருங்கிறது கேவல ஞானிகளை, சமணர்கள் சொல்லக்கூடிய கேவல ஞானிகளை குறிக்கிறது. அவா என்ப தவா பிறப்பினும் வித்து என்பதில் அந்த அவசற்பணி, உச்சற்பணி போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே
பரிமேலழகர் கூட அவர் பல பல மத கருத்துக்களை சொல்கிறார், வைணவ கருத்தை சொல்கிறார், சைவ கருத்தை சொல்கிறார். இருந்தாலும் அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறது சமண கருத்து தான். எனவே பரிமேலழகர் அவர் சமண பின்புலத்திலிருந்து எழுதுகிறார் என்பதை நாம உணர்ந்திருக்கிறார். நம்ம அடுத்த திருக்குறள் 3 இந்த திருக்குறள் வராது. இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்ற பொன்மையில் காட்சியவர் என்பது முற்றிலும் சமண ஒரு கருத்து. அதை நாம் அடுத்த வகுப்புல வரும்போது வளர்க்கலாம். எனவே அவர் சமண கருத்துக்களுடைய பின்புலத்தில் எழுதியிருந்தாலும் அவர் பொது நிலையில தான் அவர் பாடியிருக்கிறார். சமண கருத்தினுடைய பின்புலத்துக்கு கொல்லாமை என்ற அந்த அடிப்படை, கொல்லாமை தான் அவருக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த வெக்காமை, இன்று நாம் பேசுகிற வெக்காமை என்பது கூட லோபம் என்று சொல்லக்கூடிய, நாம் முன்பு பேசினோம், இந்த லோபம் என்பதை 2ஆக பிரித்து கொண்டு அது இவரன்மை, இவரல் தன்மை என்ற கஞ்சத்தனத்தையும் பிற பொருள் மேலே, அதாவது கிரீட் அல்லது அவேரிஸ் என்று சொல்கிற அந்த நிலைமையை அவர் பிரித்து மிக தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே திருவள்ளுவரை ஒரு பொறுமையாகவே நாம் விட்டு விடுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனவே ஒவ்வொருத்தருக்கும் நாம முத்திரைகள் குத்தி அல்லது சிமுழுக்குள் அடைக்கக்கூடிய ஒரு போக்கு வேண்டாமே என்று தோன்றியது. சரி, அடுத்ததாக தமிழிலே நீதி நூல்கள் ஏன் பெறுகின்றன என்ற ஒரு கருத்தை பற்றி அடிக்கடி நம்ம விவாதிப்போம். அதற்கு காரணம், தமிழிலே தான் முதலாக தமிழுக்கு எழுத்தை ஊட்டியவர்கள் சமணர்கள். அப்போ அந்த எழுத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு அவர் பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் வேத பாடசாலைகளிலும், அதாவது சதுர்வேதி மங்கலங்களிலும் சம்ஸ்கிருதம் தான் அடிப்படையாக கற்பிக்கப்பட்டது. தமிழை அவர்கள் கற்பித்தார்களா என்பதை பற்றி எந்த விதமான ஆதாரம் கிடைக்கல. எனவே அங்கே தமிழ் பயிற்று இலக்கண நூல்கள் வந்தனமா என்று நமக்கு தெரியல. எனவே சமணர்கள் தான் மொழியை தமிழ் மொழியை தமிழர்களுக்கு கற்பித்ததுனால இலக்கண நூல்கள், இலக்கண இளைஞர்களுக்கு தேவையான அகராதிகள், 2வது இது மாதிரி தொடக்கத்தில் பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படையான அறவியல் நூல்கள் இவற்றையெல்லாம் எழுதியிருக்கார். எனவே இந்த நீதி நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நீதி நூல்கள் சமணர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. மிகவும் பிற்காலத்தில் தான் மற்றவர்கள் வருகிறார். ஆசாரக்கோவை பின்னாடி வருகிறது 14 கணக்கில். பிறகு நீதி நூல் விளக்கம் போன்ற நம்முடைய குமரகுருவர் போன்றவர்கள் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக தான் நடத்திட்டாங்க. எனவே நான் எது சொல்றேன்னா, இந்த நீதி நூல்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கக்கூடிய அடிப்படை தொடக்க நூல்களாக அவை தோன்றியிருக்கின்றன. இதிலே ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி நூலாக வள்ளுவர் இதனுடைய ஒரு நிலையை அமைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே அதுதான் திருக்குறள், அதாவது தமிழிலே நீதி நூல் பெருக்கத்திற்கு காரணம் சமணர்கள். அது தமிழை கல்வி மொழியாக, அறிவு மொழியாக ஆக்குகிற தொடக்க முயற்சியினுடைய வெளிப்பாடு. அதுதான் அதை பற்றி கூட யாரோ ஒரு ஜட்ஜி பேசியிருக்கார், தமிழ்ல நிறைய நீதி நூல்களுக்கு என்று பேசுகிறார். அதுக்கு காரணம் தமிழை அறிவு மொழியாக ஆக்கக்கூடிய முயற்சியிலே முதல்ல குழந்தைகளுக்கு இந்த நீதியை கற்பிக்கக்கூடிய நூல்கள் உருவாகின. அதுதான் அதனுடைய பெருக்கத்திற்கு காரணம் என்று பார்க்கணும். அடுத்தது திருக்குறளை பற்றி ஒரு திறனாய்வு பார்வையை நான் கொஞ்சம் படித்தேன். அதையும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டேன், நான் நீட்ட விரும்பவில்லை. நம்முடைய நா. சுப்பிரமணியம் என்ற வரலாற்று பேராசிரியர், அவர் நம்முடைய பரிமாற்கலைஞருடைய ஒரு உறவினர் என்று நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை. பரிமாற்கலைஞருடைய மலர் ஒன்று போட்டிருக்கிறார். அவருடைய அப்பா ஒரு தமிழாசிரியர், நான் நினைக்கிறேன் நடராஜ ஐயரை என்னமோ தெரியல அவர் பேர், நா. சுப்பிரமணியன். இவருக்கு வரலாற்று பேராசிரியர், புகழ்பெற்ற வரலாற்று பேசுகிறார், நல்ல வரலாற்று பேசுகிறார். சங்கம் பொலிட்டின் எல்லாம் புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அவர் திருக்குறளை பற்றி கொஞ்சம் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அதில் ஒரு கட்டுரை நான் படித்தேன், திருக்குறளின் முழுமை என்று சொல்லி. அது எனக்கு ரொம்ப மிக வருத்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் ஒரு ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் அறவேக்கட்டத்தனமா இருந்தது, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது பெரிய அறிஞர்களிடமிருந்தும் கூட ஒரு அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வரும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர் சொல்றது திருக்குறள் முழுமையான நூல் இல்லை அப்படிங்கிறத ஏனென்றால் திருவள்ளுவர் மாலை திருக்குறள் முழுமையான நூல்னு சொல்லுகிறது, இதில் இல்லாத எதுவுமே கிடையாது. அது இல்லைங்கிறதுக்கு பரிமேலழகரே சொல்றாரு, ஒழுக்கத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுது, வழக்கு தண்டம் எல்லாம் சொல்லல, என்ன ஒழுக்கத்தை பற்றி. அதனால முழுமையான நூல் என்று சொல்கிறது நீதி நூல்களிலே முழுமை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. இதுல அவர் பல திருக்குறளை பல விஷயங்கள் சொல்லாமல் விட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். உரிமை பற்றிய கருத்து இல்லை என்று பேசுகிறார். மக்களாட்சி பற்றி இல்லை, அது உண்மைதான், அது ஒரு மன்னராட்சி தான். மன்னராட்சியும் மன்னராட்சி ஒட்டி இருந்த
ஒரு வகையான ஜாதி அமைப்புகளோடு கூடிய ஒரு சமுதாய பின்புலத்தில் இருந்துதான் இந்த பொதுமை கருத்துக்களை அவர் கொண்டு வருகிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு படையிலிருந்து ஓடுகிறது, இதை பத்தி எல்லாம் பேசலன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் இருக்கு அவர் நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறதுல திருக்குறள் இருக்கிறது நுட்பமாக பார்க்கிற போது தோணுது. அமரகத்து கல்லாம ஆனாருங்கிறது எல்லாம் அந்த டெசர்ட் பண்றது, ஆர்மி டெசர்ட் ரேட்ஸ் பத்தி எல்லாம் பேசலைங்கிறார். அதெல்லாம் இருக்கு. அடிமைகளை பற்றி பேசல, விடுதலைகளை பற்றி பேசலைன்னெல்லாம் சொல்றாரு. அடிமை புகுத்தி விடணும்னு திருக்குறள் இருக்கிறது. அடிமை முறை இருந்தது அந்த காலத்துல, அதை பற்றி ஏன் பேசவில்லை இருக்கிறது. வட்டி பற்றி இல்லைங்கிறாரு. ஆனா வட்டி பற்றி நேரடியாக இல்லை என்று சொன்னாலும் கோருடன் நின்றான் இரவு வெகாமை, வெகாமை என்பதே இந்த கருத்து தான், ஒரு கருத்துல தான் வருகிறது. மோசடி, கள்ளக்கடத்தல், இந்த ஃபோர்ஜரி, இதை பத்தி எல்லாம் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. வழக்கு தண்டத்தை பற்றியே இவர் சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீங்க மற்ற அர்த்த சாஸ்திர நூல்களை தான் பார்த்து கொள்ள மாட்டேன். என்னுடைய கோட்பாட்டை தான், நீதியை தான் சொல்லியிருக்கிறார். எனவே இப்போ வள்ளுவர் மகளிரை பற்றிய கருத்து உயர்வானதல்லன்னு சொல்றாரு. அதை நான் ஒத்துக்கொள்றேன், அவரு சரிதான். அப்புறம் சொற்குற்றம் பற்றியெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அது பற்றியெல்லாம் இருக்கு. நடுநிலை பற்றி இருக்கிறது, நீதியை பற்றி இல்லைங்கிறாரு. நடுவுநிலைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. புறங்கூறாமை இல்லைன்னு சொல்றாரு. புறங்கூறாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கிறது. ஆனால் கொல்லாமை பற்றி பேசியவர் கொலை கொடியாரை வெந்துறுத்தல் என்று பேசுவது எப்படி என்று கேட்கிறார். அது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. தமிழ் சோழர்கள் கூட அதை சொல்லிட்டு, வள்ளுவர் நீங்க நினைக்கிற மாதிரி மிக புனிதர் ஒன்றும் கிடையாது, அவர் பொல்லாததுன்னு சொல்லியிருக்காரு. அது பொல்லாததல்ல, அது அரசியல் களத்துல அது தேவை, அறக்களத்துல தேவையில்லைன்னு நம்ம அது டொமைன் வச்சுதான் நம்ம அதை பார்க்கணும். தற்கொலையை பற்றி இல்லை, மன்னிப்பை பற்றி இல்லைன்னு சொல்றாரு. புறையிடமும் முழுசுமா மன்னிப்பை பற்றி தான் இருக்கு, ரொம்பமா பார்க்கலன்னு தெரிகிறது. அப்புறம் கொலை களவு பற்றி இல்லைங்கிறாரு. களவு பற்றி, களவு இன்னும் காரறிவாண்மைன்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. ஊழ் முயற்சியை அவர் தெளிவாக சொல்லலைன்னு சொல்றாரு. தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஊழ் என்பது நாம் நினைக்கக்கூடிய ஊழ் வினை அல்ல, அது முறைமை, அதை வெல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். திருவினையாக்கும் ஊழை முற்பக்கம் காணன்னு சொல்லி. எனவே ஒரு திராய்வை செய்கிற போது நம்ம பலரும் பல கருத்துக்களை சொல்கிற போது நாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம். ஏனென்றால் வரலாற்று பேராசிரியர், அவருடைய பல வேற கட்டுரைகளாம் நன்றாக இருக்கும். இந்த கட்டுரை படித்த போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. சரி, அதையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இதுலேயே 15 மணித்துகள் போய்விட்டன. இந்த அதிகாரத்துல 10 திருக்குறள்ல வெகாமை என்பது வெகுதல், வெகுதல் என்பது லோபம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க. நான் சமணத்திலே நான் சொன்னேன் பரிக்கிரகம் என்று சொல்லி, ஒரு அளவாக பொருளை அனுபவித்தல் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இங்கே அதாவது கிரீட் அல்ல அவேரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகை விருப்பம், மிகை விருப்பத்தினாலே பிறர் பொருளை கவர முனைதல், அதுதான் இது. தெளிவாக வெகுதல் என்பது பிறர் பொருளை கவர விரும்புதல் என்று தெளிவாக முதல்ல சொல்லிட்டார். அப்போ வெகாமை என்பதுல 2 விஷயம் திருவள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். பிறர் பொருளை பிறருடைய மனைவியை கவர்தல், பிறருடைய பொருளை கவர்தல். மனைவியை கவர்தலை பற்றி அறநூல்கள் சொல்லியிருக்கிறது, அதை பிறரில் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க பொருளை கவர்தல், அநியாயமாக, நியாயம் இல்லாமல், நீதி இல்லாமல் கவர்கிற அந்த அநியாயத்தை தான் வெகாமை என்று இதில் சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒரே இடத்துல தான் வியங்கோல் வருகிறது. மற்ற இடத்துல எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இப்படி நடந்ததுன்னா இப்படி நடக்கும். நீ ஒரு பிறர் பொருளை கவினா அதனால வரக்கூடிய விளைவு உன்னால தாங்க முடியாது என்பது போல பல விடத்தும் படர்க்கை வாக்கியங்களும் வினா வாக்கியங்களும் தான் இருக்கிறன. எனவே இந்த உலக நூல்களில் இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, கிரீட் அவேரிஸ். ஆனா இன்றைய பொருளாதாரத்துல இது ஒரு குணமாக போற்றப்படுகிறது. உலகத்தில் உள்ள பெரியோர்கள், அறநூல்கள், சமயங்கள் எல்லாமே கிரீட் அல்லது அவேரிஸ் அப்படிங்கிறத குற்றமாக சொல்லியிருந்தால், பொருள் வெட்டியை, கடும் பற்றுள்ளத்தையும், பொருளாதாரத்துல எனக்கு அது குணமாக சொல்லுகிறார். பொருளாதாரத்துல நீங்க கிரீட் இருக்கணுமா, அவேரிஸ் இருக்கணும், அப்பதான் நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு நம்ம இந்த திருக்குறளுக்கு போகலாம். அதனாலதான் என்ன இதுல இந்த திருக்குறள் 2வது 3வது திருக்குறள், அதுல சில இலக்கண பிரச்சனைகள் இருக்குன்னா அதை பற்றியும் நம்ம பாதி. படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இது ஸ்டேட்மெண்ட் தான். நடுவன்மையை நாணுபவர், நடுவன்மை, நடுவு நிலைமை அல்லாத, அதாவது நீதி அநீதிங்கிறதனுடைய ஒரு சமமான சொல் மாதிரி எனக்கு படுகிறது. நடுவன்மைங்கிறது அநீதி அல்ல அநியாயத்தை, அநியாயத்துக்கு பயப்படுறவன், இன்றைய மொழியில சொன்னா
மற்றவர்களுடைய பொருளாலே பொருளை விரும்பி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறுவதற்காக அறமற்ற பழிப்படுவன். இந்த அடிக்கடி திரும்ப சொல்றது, இந்த வெகுதலாலே நேரக்கூடிய இந்த அதிகாரத்துல வெகுதலோடு எப்ப பார்த்தீங்கன்னா அறமற்ற செயல்களை செய்தல், பழிப்படுவன செய்தல், குற்றங்களை செய்தல். எனவே மிகு பொருள் ஆசையினாலே குற்றங்களை செய்யக்கூடிய பொருளாதார குற்றங்களை தான் பேசுகிறார். நம்முடைய சுப்பிரமணியத்தினுடைய வந்து பொருளாதார குற்றங்களை பற்றி இல்லைன்னு சொல்றாரு. இங்க பொருளாதார குற்றத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை தான் பேசுகிறார். எனவே படுவயன் வெகி பழிப்படுவ செய்யார், நடுவன்மை நாணுவார். நடுவன்மைங்கிறது நீதி அநீதி, நடு அண்மை. அண்மைங்கிறது ஒன்று அல்லாதது என்ற பொருளே வருகிறது, அண்மை பொருள். எனவே இதுக்கு நாணுபவர் அப்படிங்கிறதுக்கு வெட்கப்படுகின்றவர்கள்ங்கிறதை விட அச்சப்படுகிறவர்கள் பொருள் இருக்கிறார். இப்ப நாணுபவர் என்பது செய்யப்படுவர்கள் குன்றாவணையாக வருகிறது. அதை பற்றி நாம் பேசுவோம். நாணுதல் என்பது முதல்ல செய்யப்படுவர்கள் குன்றியவனா வெட்கப்படுதல், ஒரு மாதிரி ஒரு மனதுக்குள்ளே ஒரு உணர்ச்சியிலே சுருங்கி போறத சொல்லுவாங்க. ஆனா இங்க அச்சப்படுதல் என்ற பொருள் சொல்கிற போது டிரான்சிட்டிவ் மீனிங் வந்துருது. வர்றப்போ அது வந்து அச்சம் என்ற பொருளை தந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். சரி, அது என்னங்கிறது பார்ப்போம். சரி, மனக்குறவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தமக்கு பயனுண்டாக வேண்டி பழியோடு படுவன செய்யார். படு பயன், தனக்கு பயனுண்டாக வேண்டி, படுபயன் வெகிங்கிறது வேண்டி விரும்பி, பழியோடு படுவன, படுவன பழிப்படுவனங்கிறதா பழிப்படுவன் நிற்கிறது. பழிப்படுவன பழியோடு படுவன, இது மூன்றாம் வேற்றுமை தொடராக ஒரு விளக்கியிருக்கிறார். அதாவது actions which are associated with blame or sin, with அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்கார். அதோடு சேர்ந்த, பழியோடு சேர்ந்தவற்றை செய்யார். வறுமையாளர் பழியின் கண்ணே விடும் எடுப்பார். அவர் வந்து இடப்பொருளை எடுப்பார். actions which are steeped in blame or sin அப்படின்னு. அதனால அங்கே வந்து இடப்பொருள் அவர் சொல்லுவாரு. அதை நம்ம பார்க்கலாம். பழியோடு படுவன செய்யார், நடுவன்மைக்கு நாணுவோர்னு பொருள். நடுவன்மைக்கும் பொருள் எழுதல, நாணுவன்மை. இது நடுநிலைமை வேண்டுவர் செய்யார் என்பதுங்கிற குறிப்பா பொருள் சொல்லி போயிட்டார். பரிமையாளரை பார்க்கலாம். படுவையன் வெகி பழிப்படுவ செய்யார், பிறர் பொருளை வெவ்வினால் தமக்கு வரும் பயனை விரும்பி. வெகி தமக்கு வரும் பயன், தமக்கு வரும் பயன்கிறதா படுகின்ற பயன், தமக்கு படுகின்ற பயன். அது படு பயன்கிறது பிறர் பொருளை வெவ்வினால்ங்கிறத சேர்க்கிறார். ஏன்னா இந்த அதிகார பொருளுக்கு ஏற்ப அது சொல்ல, பிறர் பொருளை விரும்புவதனால, பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கிறதுனால, பிறர் பொருளை நாம் வேண்டுமென்று விரும்பி அதன் மேல் கண் வைக்கும் போது அதனால வரும் பயனை விரும்பி அது வெவ்வுதற்குன்னு எடுக்கிறார், அதை கவர்வதற்கு. எனவே வெகுதல் அப்படிங்கிறது பழிப்படுவ செய்யாருன்னா வெவ்வுதற்குன்னு கொண்டு வர்றார். வெகி அதை அடைவதற்கு அப்படிங்கிறது தான், அதை பறிப்பதற்கு, அதை கவர்வதற்குங்கிறது ஒண்ணு கொண்டு வர்றார். பழியின் கண்ணே படும் செயல்களை செய்ய, பழியின் கண்ணே பழிப்படுவாங்கிறது பழியின் கண்ணே படுவன, பழியின் கண்ணே ஸ்டீப்டின் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறார். அதாவது பழியிலே ஆழ்ந்து போன, பழியிலே ஊறி போன செயல்களை செய்யார். நடுவன்மை நாணுவர், நடுநிலைமை அண்மையை அஞ்சுபவர். நடுநிலைமை, நடுவு அப்படிங்கிறது நடுவு நிலைமை. அதாவது நீதி அல்லது நியாயம், அநீதி அநியாயத்தை அஞ்சுபவர், நாணுபவர். நாணுபவர்னா நாணுதல் அப்படிங்கிறதுக்கு அஞ்சுதல் என்ற ஒரு பொருள் சொல்லியிருக்கிறார். திருக்குறளே அப்படி வருகிறது, நம்ம அதை பிறகு பார்க்கணும். நடுவு என்பது ஒருவன் பொருட்கு பிறன் உரியன் அல்லன் என்னும் நடுவு. நடுவு அப்படிங்கிறது ஒருவன் பொருட்கு பிறன் உரியன் அல்ல. இந்த ஒருத்தனுக்கு உரிய பொருளுக்கு இன்னொருத்தன் உரியன் இல்லை, அவனுக்கு உரியது அவனுக்கு தான். இந்த பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் வருகிறது. நம்ம குடும்பத்திலிருந்து, பக்கத்து வீட்டுக்காரில இருந்து, பிற இடங்கள்ல இருந்து எல்லாம் இந்த வெகுதல் தான், இந்த வெகுதல் தான். அதை விரும்புறது. கொஞ்சம் நிலம் பார்த்தீங்கன்னா வரப்பு தகராறு அல்லது இடத்தகராறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லையை மாற்றி போடுறது, எனக்கு எல்லை எந்த பக்கம் வருதுன்னு சொல்றது. இந்த பிரச்சனை எல்லாம் அடிப்படையிலேயே வருது. எதான் சொல்றாரு, அது ஒருவன் பொருட்கு பிறன் உரிய நல்லெண்ணும் நடுவு. நடுவு
வரதராசனார் நடுநிலைமை இல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் நினைக்கிறார். ஒதுங்குகின்றவர் அது அவ்வளவு இதா இல்லை. பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை அவர் மாத்திக்கிறார். கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்கள்னு அவர் எடுக்கிறார். பழியான செயல்கள் இருவேறொட்ட எடுக்கிறார். பழிப்படுவன பழியான செயல்கள், பழிப்படும் செயல்கள், பழியான செயல்கள் அவர் பொருள் சொல்லியிருக்கிறார். இது பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா இலக்கணத்தில் நேரடியாக அது அப்படி வரவில்லை. அதுக்கு நேர்பொருள் பட வரவில்லை. சலவம் பாப்பையா பிற பொருளை கவர்ந்து அனுபவிக்க எண்ணி பழிதரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுவோர் செய்ய மாட்டார் என்று சொல்லி எளிமைப்படுத்தி விட்டார் அவர். இது வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இழிவாய் தொடருது. அதாவது நடுவன்மை நாணுவோர் படுபயன்மகி பழிப்படுவ செய்யாருங்கிறதா இழிவாய் தொடர். அதான் சப்ஜெக்ட். அதாவது அநீதிக்கு பயப்படுறவன் பிறர் பொருளை விரும்பி தீயனவற்றை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றது நேரான ஸ்டேட்மெண்ட். ஆனா இது இன்வெர்ஸா இருக்கு. அதாவது இது வினைமுற்று தொடராக இருக்கிறது. அதாவது படுபயன்மிகு பழிப்படுவ செய்யார் என்ற வினைமுற்று முதல்ல வந்திருக்கு. வினைமுற்று தொடர் முதல்ல வந்திருக்கிறது. நடுவன்மை நாணுபவர் என்று எழுவாய் பின்னாடி வந்திருக்கு. எனவே இது வினைமுற்று தொடராக அமைகிறது, எழுவாய் தொடர் அல்ல. என்றால் செய்யுளிலே வினைமுற்று தொடர்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்பொழுதுதான் அதனுடைய முக்கியத்துவம், இந்த கருத்தினுடைய முக்கியத்துவம் வந்தான் சாத்தன் அப்படிங்கிறது விட, சாத்தன் வந்தான் என்பதை விட வந்தான் சாத்தன்கிறதுக்கு ஒரு பொருள் முக்கியத்துவம் பெறுகிறது போல செய்யுள் ஆதலில் இது வினைமுற்று தொடராக அமைந்திருக்கிறது என்று நாம் விளக்கலாம். சொல்லடியில் பார்த்தீங்கன்னா படுபயன்கிற வினைத்தொகை. பிறர் பொருளை வெவ்வினால் தனக்கு வரும் பயன். அவர் தனக்கு பயன் உண்டாக என்று அவர் எடுக்கிறார் மணக்குழுவர். இதுக்கு படுபொருள் என்பதற்கு இன்னொரு சின்ன விளக்கம் இவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அடியார்கள் அருமத உரை ஆசிரியர் சிலப்பதிகாரத்துல வருகிற ஒரு கருத்திற்கு சிலப்பதிகாரத்துல வர்றது சொல்றேன். சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல வருது. அதாவது வணிகர்களை பற்றி சொல்லுகிற போது இடுபொருளாயினும் படுபொருளாயினும் என்று வணிகர்களை பற்றி சொல்லுகிறது. இடுபொருளாயினும் இடுபொருள் பிறர் வரவிட்ட பொருள். படுபொருள்னா புதையல். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சேர்ந்ததுங்கிறத பற்றி பேசுறேன். அன்றி தன் தேட்டத்தால் மிக்க பொருளுமாம் படுபயன் வகி என்றாற் போல. எனவே படு அப்படிங்கிறதுக்கு இன்றைய தமிழ்ல படுஜோரா இருக்குன்னு சொல்றதுன்னா மிக நல்ல அப்படிங்கிற பொருள். அது மாதிரி ஒரு பொருளை அவர் கொள்றாரு அரும்பத உரை ஆசிரியர். அது இங்கு பொருந்துமான எனக்கு தெரியல. ஆனால் மிக்க பொருள் என்று எடுத்துக்கொள்கிறார். எனவே இவர் தேட்டத்தால் மிக்க பொருள் என்று அவர் எடுக்கிறார். சரி, வெகி விரும்பி அல்லது வேண்டி, நல்ல வேண்டின்னு சொல்றாரு மணக்குழுவர். இவர் விரும்பி சொல்றாரு. பழிப்படுவாங்கிறது அது வெவ்வதற்கு பழியின் கண்ணே படும் செயல்கள். பழியின் கண்ணே பழியோடு படுவன. பழியின் கண்ணே என்பதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். பழியை இலை முற்றிலும் திளைத்த, பழியில் திளைத்த, இது பழியோடு சேர்ந்த என்ற ரெண்டு பொருள், ரெண்டு விதமாக விளக்கலாம். தொகைகளை நம்ம எப்படி வேணாலும் விளக்கலாம். நம்முடைய கருத்துக்கு எப்படி விளக்கலாம். அது நம்ம விளக்கிறது பொறுத்து தான் அது பொருள் நமக்கு கிடைக்கும். இப்போ மரப்பெட்டினா மரத்தாலான பெட்டி சொல்லலாம். அதை இன்னும் வேற விதமாகவும் விளக்கலாம். மரப்பெட்டி, மரமாகிய பெட்டின்னு சொல்லலாம். நம்ம விளக்குறதை பொறுத்து இருக்கு. தொகை சொற்களை நாம் விளக்குவதை பொறுத்து அந்த பொருள் நமக்கு வேறுபடும் என்று பார்க்கலாம். செய்யார் என்பது வினைமுற்று தெளிவு. நடுநிலைமை அப்படிங்கிறது நடுவு என்பது ஒருவன் பொருட்கு பிறன் உரிய நல்லெண்ண என்னும் நடுநிலை, ஜஸ்டிஸ், நீதி, நேர்மை. நடு அண்மையை அதை அநீதியை, நடுவல்லாத தன்மை அதான் அநீதியை. 4 ஓவருங்கிறதுக்கு 5 ஓவர்னு எடுத்திருக்கிறாரு. 5 ஓவர் வேணாலும் நினைப்பேன். சரி, நடுவு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேரகராதி நடுவு நிலைமைன்னு ஒரு பொருள் கொடுத்துருக்குது. ஒரு நீதின்னு ஒரு பொருள் வின்சுலோ அகராதியில இருக்கு. இந்த நீதி தான் இந்த இடத்துல அந்த பொருள்ல வருகிறது. நீதியை, நியாயத்தை விரும்புகிறவர்கள், நீதி நியாயத்துக்கு அஞ்சுகின்றவர்கள், கட்டுப்பட்டவர்கள் என்ற பொருள். எனவே நீதி என்ற பொருளையும் இங்க நம்ம என்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டாக இது அமைகிறது. ஜஸ்டிஸ் என்பதற்கு
நீதினு வின்ஸ்லோ பொருள் கொடுத்துருக்காரு. அவர் அநேகமா இதை உட்கொண்டுதான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். வின்ஸ்லோ பொருள் முதல்ல வின்ஸ்லோ பொருள் வரையறை செய்யற போது அந்த பொருள்களுக்குரிய ஆதாரங்கள் பல இடங்கள்ல காட்டுவாரு. ஆனா பல இடங்கள்ல காட்ட மாட்டார். அவர் அந்த பொருளை மட்டும் சொல்லிட்டு போவார். அந்த சொல் உரிய ஆதாரம் எது என்று தெரியாதனால்தான் நம்ம தமிழ் பேரகராதிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருளுக்குரிய எடுத்துக்காட்டு எது என்று தெரியாத சூழ்நிலையில என்ன பண்ணாலும் வின்ஸ்லோன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பொருள் வின்ஸ்லோ என்று கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். என்றால் 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ராட்லர் போன்றவர்களாக இருக்கிறாங்க. அதுல வின்ஸ்லோனுடைய அகராதி மிக ஒரு விரிவாக சிறப்பாக வந்த ஒரு அகராதி. எனவே அதை கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். ஏன்னா அந்த அதுக்குரிய எடுத்துக்காட்டு இங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தோன்றுகிறது. சரி, நடுவன்மை போன்ற தொடர் அண்மையை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி இந்த இடத்துல. அண்மை என்பது அதாவது எதிர்மறை தமிழ்ல 3 வகைப்படும். அதாவது இல்லை, இன்மை, அண்மை என்ற 2. அந்த இன்மையில 2 வகைப்படும். இல்லை இல்லை என்பது உண்மைக்கு மறுதலையாக வரும். இன்னொன்று உடைமைக்கு மறுதலையாக வரும். அது இன்மையில 2 வகை. which does not exist ஒண்ணு, which அடுத்தது to have, என் கையில பணம் இல்லை, கடவுள் இல்லை, இது மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை என்று உடைமை பொருளை வந்துடும். அண்மை என்பது அல்லங்கிற சொல்லால வரும். அண்மை என்பதுக்கு அதுவும் நெகட்டிவ் தான், எதிர்மறை ஒரு நெகட்டிவ். அண்மை என்று சொல்லும்போது நாம் சொல்லுவது அல்லாதது என்ற அர்த்தம். அல்வழி, அகிரணை என்பது போல் இது அல்லாதது. அல் திணை, திணை, இந்த திணை உயர்திணை அல்லாதது. ஏன்னா இந்த அண்மை என்ற சொல்ல இது மாதிரி இதே தொடர் நடுவன்மை மாதிரி அழுக்காற்றின் அண்மை என்று இந்த 2 இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்துறார். அழுக்காற்றின் அண்மைங்கிறது அவர் என்ன பண்றாரு, அழுக்காராமையக்கு பொருள் சொல்றார் திருவள்ளுவர். அழுக்காற்றின் அண்மை பெரிய ஒழுக்காற்றின் விழுப்பேறு அகுதொப்பதில் அழுக்காற்றின் அண்மை பெரிய அழுக்காராமையை பெரின்னு அர்த்தம். அழுக்காராமை என்ற சொல்லை திருவள்ளுவரே பேராஃப்ரேஸ் பண்றப்போ அழுக்காற்றின் நன்மை, அது ஆகாரத்துக்கு எதிர்மறை பொருளை சொல்லுகிறார். எனவே என்ற இலக்கண விகுதிக்கு திருவள்ளுவரே அண்மை என்ற பொருளை சொல்லுகிறார். எனவே ஒரு சின்ன ஆராய்ச்சி, ஆகார எதிர்மறைக்கு இலக்கண விகுதிக்கு அகராதி பொருள் என்ற நிலையில திருவள்ளுவர் அண்மை என்று சொல்கிறார். இன்னும் அகராதி பொருளாக பார்க்குறீங்கன்னு சொன்னா அழுக்காராமையில இப்ப நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பெருமையில் எழுத போட்டீங்கன்னா ஆகாரம் இது மாதிரி அண்மை வருகிற இடத்துல தவிர்தல், நீங்குதல் என்று பொருள் சொல்லுவார். இந்த இடத்துல இந்த ஆகாரம் அண்மை பொருளே வருகிறது. ஆகாரத்துக்கு 3 பொருள் நம்ம சொல்லலாம். ஒன்று, ஆகாரம் அண்மை பொருளை உணர்த்துகிறது, எனவே அது அண்மை என்ற ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொன்று, அதாவது நான் இப்ப பேசுவது என்ற இலக்கண விகுதிக்கு இலக்கண பொருளே அன்றி, எதிர்மறை என்ற இலக்கண பொருளே அன்றி அகராதி பொருளாக 3 பொருளை உடைக்கலாம். அதற்கு திருவள்ளுவர் அண்மை என்ற பொருளை அவரே எடுத்து விளக்கியிருக்கிறார். அது போக நமக்கு இன்னும் 2 பொருள், இன்மை என்ற பொருளும், இன்மைக்கு ஆகாரத்துக்கு ஆகாரம் அண்மையே அன்றி இன்மையும் குறிக்கும். இன்மை, அவன் வாரான், அவன் வரமாட்டான், வரவில்லை. அவன் வாரான்கிறதா நம்ம இன்றைக்கு வரவில்லைன்னு சொல்றோம். இல்லை என்ற பொருள் ஆகாரத்துக்கு விடுகிறது, அது அவன் வருவது இல்லை. எனவே ஆகாரத்துக்கு அண்மை ஒரு இன்மை பொருள் அதாவது இயல்பு பொருளும் இருக்கும். அவன் வரமாட்டான் என்று நம்ம இதை பேராஃப்ரேஸ் பண்ணி பண்றோம். சரி, இப்ப படிக்காதவன் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் படித்தலை உடையவன் அல்ல என்று சொல்லி இன்மையினுடைய உடைமை பொருளும் விடுகிறது. எனவே ஆகாரம் என்ற எதிர்மறைக்கு அண்மை பொருளும் இன்மையினுடைய 2 பொருள்களும் அகராதி பொருளாக அமைகின்றன. ஏன்னா அவன் வருவான்னு சொன்னா அவன் வருவது உண்டு, இந்த உண்டு என்று சொல்லி உடன்பாட்டில் சொல்கிறான். இந்த இன்மைக்கு அதே மாதிரி எதிர்மறையாக உண்டு, உண்மை, உடைமை என்று நம்ம பார்க்கிறோம். எனவே ஆகாரம் இந்த இன்மை பொருளையும் அவன் வாரான் அல்லது வருவது இல்லை, உடைமை பொருளையும் படிக்காதவன் என்பது போன்ற இடத்திலும் கொல்லாமை, கொல்லுதல் அல்லாமை, அழுக்காராமை, அழுக்காற்றின் நன்மை என்ற பொருள் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. எனவே ஒரு சின்ன ஆராய்ச்சி இடையில இந்த இலக்கண விகுதி எப்படி
அகராதி பொருளை வெளிப்படுத்துகிறது. அதை எப்படி நம்முடைய திருவள்ளுவர் முதற்கொண்டு எப்படி அதை சொல்கிறார்கள், அதை நாம் எப்படி வரையறைப்படுத்தலாம் பேசுகிறோம். இந்த நாணுதலுக்கு போல, நாணுதல் என்பதற்கு செய்யப்படுவர்கள் குன்றிய வினையாகத்தான் பொருள் கொடுத்திருக்கார். வெட்கப்படுதல், மனங்குன்றுதல், பயபக்தி காட்டுதல், ஒன்றற்கு அடங்குதல், அஞ்சுதல்னு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. அஞ்சுதல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அஞ்சுதல் என்பது அடிப்படையில செய்யப்படுவர்கள் குன்றவனையா தான் வரும். ஏனென்றால் அஞ்சுதல் என்பதை இரண்டாம் வேற்றுமையினுடைய ஒரு பொருளாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அச்சத்தின் என்று சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், நம்ம தொல்காப்பியரை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம தனியா ஒரு ஒரு சூத்திரமே போட்டிருக்காரு. அதாவது அது வந்து அச்சக்கிழவிக்கு 5ம் 2ம் எச்சம் விளவே பொருளையினான், பழியை அஞ்சினான்னு சொல்லலாம், பழிக்கு அஞ்சினான்னு சொல்லலாம். அஞ்சுதல் என்பது டிரான்சிட்டிவ், அது பழியை அஞ்சினான், பழிக்கு அஞ்சினான். இந்த டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடிய செய்பொருள் குன்றாவினையை இங்க பொருளாக எழுதுகிற போது அது என்ன பொருள்ல வருகிறது? அஞ்சுதல் என்பதற்கு வேறொரு பொருள் இருக்கிறது. செய்பொருள் குன்றியவன், நான் பயப்படுறேன், நான் அஞ்சுகிறேன்கிற போது, நான் பயப்படுறேன்னு சொல்கிற பொழுது செய்பொருள் குன்றியவனையாகவும் வரலாம். அந்த பொருள் இதில் தமிழ் செயல வரல. எனவே அந்த பொருளிலே இவர்கள் கொடுத்திருப்பார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே அஞ்சுதல் என்பது அதற்காக பயப்படுறது. அந்த பயப்படுதல் என்பது செய்பொருள் குன்றிய. எனவே அஞ்சுதல் என்பதற்கு தமிழ் பேரகராதி செய்பொருள் குன்றியவனை பொருளாக பொருள் தரவில்லை. தொல்காப்பியத்தை பின்பற்றி அது செய்பொருள் குன்றாவனை பொருளாகத்தான் கொடுத்திருக்கிறது. ஆனால் இங்கே அஞ்சுதல் என்பதை பயப்படுதல் என்று செய்பொருள் குன்றியவனை பொருளாக நாம் பொருள் உரைத்திருக்கிறார் நம்முடைய பரிமேலழகர். எனவே இங்கே அந்த அஞ்சுதல் என்ற பொருளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அந்த அஞ்சுதல் என்பது இந்த இடத்துல செய்பொருள் குன்றியவனை பொருளிலே வருகிறது என்று தோன்றுகிறது என்று ஒரு சின்ன விளக்கம் சொல்ல முயற்சி செய்கிறேன். இது ஒண்ணு. அடுத்தது இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மேற்கோளாக வருகிறது. இந்த வெகாமை என்பது கட்டமை ஒழுக்கு கண்ணுமை வெகாமைக்கு இது எடுத்துக்காட்டாக இளம்பொருள்னு வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகார கட்டுரைக்காதையில இந்த படுபொருள் வெகி என்பதற்கு மிக்க பொருள் என்ற படுபொருள் என்பது தன் தேட்டத்தால் மிக்க பொருள் என்று பொருளுரித்தமைக்கு மேற்கோளாக அல்லது சொற்சோதனையாக இதை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். எனவே இவ்வாறு இந்த திருக்குறளை நிறைவு செய்துவிட்டு இனி அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். எனவே இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நாணுதல் என்ற ஒரு சொல். நாணுதல் என்ற சொல் திருக்குறளில் வேற இடங்களில் நிறைய இடங்களில் வருகிறது. அதை பற்றி நான் நாணுவானை நாணுதல்ங்கிறது திருக்குறளில் வருகிற இடங்களையும் நான் சொல்றேன். நிறைய இடங்கள்ல வருது. திருக்குறள் நாணுதல் என்பது திருக்குறளுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுன்னு எனக்கு தோணுது. அதுல வந்து பல இடங்களில் செய்பொருள் குன்றியவனையாகத்தான் வருகிறது. வந்து அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் மற்றவர் நானார் பழிக்கு நானாரா பழியை நானாரா, தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார் கொல் அப்படிங்கிறதும் ஒரு செய்பொருள் குன்றாவனை பொருள் வருகிறது. சிறுமை நமக்கு ஒழி சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண், நறுமலருக்கு நாணின கண், கண்கள் நறுமலரை கண்டு நாணப்பட்டன. இது 4ஆம் வேற்றுமை பொருள் வருகிறது. கர்மத்தால் நாணுதல் நாணு, திருநுதல் நல்லதர் நானூறு பிறங்கிறது. அதுல வந்து கர்மத்தால் நாணுதல் அது வந்து செய்பொருள் குன்றியவனையாக வருது. இதுல படுபயன்ல வந்து செய்பொருள் குன்றாவனையாக அவர் எடுத்திருக்கிறார். இவ்வாறு நாணுவார் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்ளூர் பழி நாணுவார், பழியை நாணுவாரா பழிக்கு நாணுவார், பழிக்கு நாணுவார் தான் பொருள் எழுதியிருக்கார். பழிக்கு பழி, பழியை நாணுவார், பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார், பிறர் பழிக்கும் தம் பழிக்கும் நாணுவாரா, பழியையும் எடுக்கணுமா, நானுக்கு உறைவது என்னும் வழக்கு, குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை, தன் கண் உடைய பழிக்கு நாணுவானை, தன் கண் பழிக்கு அஞ்சுவானு பொருள் எழுதியிருக்கிறார். எனவே பரிமேலழகர் பல இடங்கள்ல இதை 4ஆம் வேற்றுமை பொருளாக தான் எழுதியிருக்கிறார். ஆனால் சில இடங்கள்ல அது வந்து செய்பொருள் குன்றாவனையாக வருகிறது. அதை வைத்துக் கொண்டுதான் எழுதியிருப்பார் நினைக்கிறேன். இதை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய வேண்டும். சரி, இதோடு அதை நிறுத்திக்கொண்டு நம்ம அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்த திருக்குறள் மிக ஒரு சுவையான விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. இந்த வெகுதல் என்பது பொருளை விரும்புதல், பிறருக்கு உயர்த்தை கிரீட் வேரிஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது.
சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுவோம். வழிபடுவ செய்யார் அறநல்ல செய்யார். எல்லாம் பொருள் தான். வெகுதல் என்பது பொருளை வெகுதல் தான், மற்ற விஷயங்களை வெகுதல் அல்ல. அதனாலதான் வெகுதல் என்பது பிறன் பொருளை விரும்புதல் என்று முதல்லயே பரிமேலழகரும் மணக்குடவரும் அதுக்கு இலக்கணம் சொல்லிட்டாங்க அதிகார தலைப்பிலே. எனவே இந்த இடத்துல சிற்றின்பம் என்ற உடனே நமக்கு எல்லாருக்கும் தோன்றும் காம இன்பம் என்று சொல்லி. ஆனா இல்லை, இப்ப யாரும் பொருள் எழுதலை. அதுக்கு சிலர் எழுதுறாங்க. அது ஏன் எழுதுறாங்க, அதுக்கு ஒரு இலக்கண அமைதி என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அப்புறம் மற்றின்பம் என்பதுல ஒரு இலக்கண விஷயம் இருக்கு. மற்ற இன்பம், மற்ற இன்பம் அல்லது என்றால் பரிமேலழகருக்கு திருக்குறளுக்குரிய இலக்கணம் தொல்காப்பியம்தான். தொல்காப்பியத்தை உள்ள அளவுகோல்களை கொண்டுதான் அதற்கு பொருளோ அல்லது இலக்கணமோ சொல்லுவார். ஆனால் சில ஓமை உருவங்கள்லாம் வருகிற போது பிற்கால நூல்களையே அவர் சொல்லுவது உண்டு. ஆனால் இலக்கண விஷயத்தை பொறுத்தளவு தொல்காப்பியர் தான் திருக்குறளுடைய என்ன சொல்றது ஆதர்சம், அவருடைய குறிக்கோள். திருக்குறள் என்ற இலக்கியத்துக்கு இலக்கணமாக அமைவது தொல்காப்பியம் என்பது பரிமேலழகருடைய கருத்து என்று நமக்கு பல இடங்களிலும் பார்த்திருக்கிறோம். ஏன்னா இதுல நம்ம பார்ப்போம். இங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுபடியும் விளக்குவோம். சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் சரி. மணக்குடர் என்ன சொல்றாரு? சிற்றின்பமாகிய பொருளை. சிற்றின்பம்ங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி காமம் அல்ல, சிற்றின்பமாகிய இன்பம் அல்ல. தட் இஸ், அதாவது சிற்றின்பம் என்ற சொல்லை நாம் நேரடியாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய இலக்கணம் பண்புத்தொகை. நாம் சிற்றின்பம் என்பதை காம இன்பமாக சொன்னால் பண்புத்தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை. இது அன்மொழித்தொகையாக பொருள் சொன்னவர்கள் பிற்காலத்துல சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல பழைய உரையாசிரியர்கள் எல்லாம் இந்த சிற்றின்பம் இன்பத்தை பண்புத்தொகை தொடராகத்தான் கொண்டு சிறிய இன்பம், சிறிது காலம் மட்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் என்று பொருள் இருக்கிறாங்க. அதனால பாருங்கன்னா அது இவர் பொருள் என்றே சொல்கிறார், சிற்றின்பமாகிய பொருளை. ஏனென்றால் அறம்னு சொல்லியிருக்கிறார். அறம்னு சொல்லியிருக்கிறதுனால இது சிற்றின்பம் அப்படிங்கிறது பொருளாகி விடுகிறது. அறம் பொருள். அறம் அறனல்லாதவற்றை பொருளுக்காக செய்ய மாட்டார்கள். அதனால இந்த சிற்றின்பம் என்பது அவருக்கு இன்பம் என்பது இன்பமாகிய உறுதி பொருள். சிற்றின்பமாகி உறுதி பொருளை, சிற்றின்பமாகி உறுதி பொருளை எடுத்தோம்னா நம்ம காம இன்பம் வந்துடும். சிற்றின்பமாகிய பொருளை என்று எடுத்தால் அறம் பொருளில் வரக்கூடிய பொருள், அர்த்தம் இந்த பொருளில் வரும். எனவே சிற்றின்பமாகிய பொருள் என்பது நான் நினைக்கிறேன் மணக்குடவர் அறம் பொருள் என்ற அர்த்தம் என்ற பொருளைத்தான் எடுத்திருக்கிறார். அதாவது வஸ்து அல்லது செல்வம் என்ற பொருளை எடுத்திருக்கிறார். சிற்றின்பமாகிய பொருளை விரும்பி, வெஹி என்பது விரும்பி, அறனல்லாதவற்றை செய்யாரே இருக்கு தேட்டம். பேரின்பமாகிய மற்றின்பம் அப்படிங்கிறதுக்கு மற்ற இன்பம், மற்ற இன்பம்னு தான் அது பிரிக்கணும், மற்றுன்னு பிரிக்கக்கூடாது. மற்றுங்கிறதுக்கு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிற பொருள் பிற என்ற பொருள் இல்லை, மற்றைய என்று சொன்னால்தான் பிற. நன்னூலார் தான் அந்த பொருளை பின்னாடி சேர்க்கிறார். எனவே மற்றைய இன்பம் வேண்டுபவர், மற்றையன்னு சொன்னா பிற, அதாவது அறம் சொல்லியாச்சு, பொருள் சொல்லியாச்சு, வீடு பேராகிய வீடு பேர், அது வீடு பெற்று கொண்டு வருகிறார். 4வது பொருள் பேரின்பமாகிய வீடு பேற்றை மற்ற இன்பம் வீடு பேற்றை. வீடு பேருன்னு மோட்சத்தை எடுக்கிறார். இட்ஸ் நாட் சொர்க்க இன்பம் இல்லை, மோட்சம். இது வீடு பெற வேண்டுவார் செய்யார்ன்றது என்று ஒரு சொல்லியிருக்கார். இப்படி பொருள் சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இது அதிகாரத்தினுடைய தொடர்பு நோக்கி, அதாவது என்னுடைய டிஸ்கோர்ஸ் அல்லது பிராக்மேட்டிக்ஸை பார்க்கும் போது இந்த திருக்குறள் பொது நிலையில பொருளை பற்றி உள்ள விஷயங்கள் தான். பொருளினால் வரக்கூடிய அல்ப மகிழ்ச்சி, அதை தப்பு செய்து அல்ப சந்தோஷம் அடைய மாட்டாங்க. பெரிய இன்பத்தை, பெரிய விஷயங்கள்ல இன்பம் அடைய விரும்புகிறார்கள் என்றுதான் நாம் பொருள் விட வேண்டும். எனவே சிற்றின்பம் என்பது அன்மொழி தொகையாக கொண்டு அல்லது மற்றின்பத்தையும் கூட அன்மொழி தொகையாக கொண்டு, அன்மொழி தொகையாக அவர் கொள்ளல, அவர் அந்த பிற என்ற நிலையில எடுத்திருக்கிறார். மற்ற என்பதுல எடுத்து பொருள் சொல்லியிருக்காங்க. இதுல பரிமேலழகர் சொல்ற உடைய பார்ப்போம். சிற்றின்பம் மிகு அறநல்ல செய்யார் பிறப்பால் பிறர்வால் வவ்விய பொருளால் தாம் எய்தும் நிலையில்லாத இன்பம். சிற்றின்பம் நிலையில்லாத இன்பம், சின்ன இன்பம்,
அல்ப சந்தோஷம். அது எப்படி வருது? பிறர்வால் ஒவ்விய பொருளால் தாமெய்தும். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் முன்னாடி சொன்ன மாதிரி. பொருளால் வரக்கூடிய இன்பம். எனவே ஒவ்வுதல் வெகுதல் என்பது பிறருடைய டு கவட், டு கிரீட், டு டு பி அவேரிஸ் என்ற ஒரு பொருள்ல தான் சொல்கிறார். பிறர்வால் அதி விருப்பம் கொண்டு அதை கவர விரும்புகிற அந்த பொருளால் வருகிற நிலையில்லாத இன்பத்தை விரும்பி அவர் மாட்டு அறநல்லாத செயல்களை செய்யார். அறநல்ல செய்யார். அவர் மாட்டு என்பதை அவர் கொண்டு வந்திருக்கார். அறநல்லாத செயல்களை யார்கிட்ட செய்ய மாட்டார்? அவர்களிடம் செய்ய மாட்டார் என்று சொல்லியிருக்கார். மற்ற இன்பம் வேண்டுவர். அறத்தான் வரும் நிலையுடைய இன்பத்தை மற்ற இன்பம் என்று பிரிச்சு போட்டிருக்காங்க. அது மற்ற என்பது மற்ற தான் அது இருக்கணும். அந்த இடத்துல மற்ற இன்பம் தான் இருக்கணும். மற்ற இன்பம் அது பிரிக்க கூடாது. மற்ற தான் அவர் எடுத்திருக்கிறார். அவர் மற்ற தான் எடுத்திருக்கிறாரு. இன்பம் வேண்டுபவர். அறத்தான் வரும் நிலையுடைய இன்பத்தை. மற்ற இன்பம்ங்கிறது சிற்றின்பத்திற்கு மாறான நிலையான இன்பம். அது மற்றது நிலையில்லாத இன்பம். இது டிரான்சிட்டரி ஆர் அல்பம். அறத்தான் வரும் நிலையுடைய இன்பத்தை, அறநல்ல அறத்தால் வருகின்ற நிலையான இன்பத்தை காதலிப்பவர். காதலிப்பவர் வேண்டுபவர் என்பவர் காதலிப்பவர்னே போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான சொல்லாட்சி. காதலிப்பவர் லவ் அப்படிங்கிற இடத்துக்கு பாவத்தான் வருகிறேன் அப்பொழுதே அழியும் என்பார் சிற்றின்பம் என்பார். பாவத்தினால வரக்கூடிய இன்பம், அந்த பொருள்னால வரக்கூடிய பிறரை ஏமாற்றி அடையக்கூடிய அந்த இன்பம் சிற்றின்பம், சின்ன இன்பம். மற்ற இன்பம் என்பது மற்றின்பம் என நின்று. இதுதான் முக்கியமான விஷயம். இலக்கண விஷயத்தை எப்படி அவர் கையாண்டிருக்கார். மற்ற இன்பம் என்பது இது மற்ற இன்பம்னு பிரிக்கக்கூடாது. மற்றை என்பது மற்றின்பம் என மற்ற இன்பம் மற்றின்பம் என நின்றதுன்னு எடுக்கிறார். அதாவது மற்ற இன்பம் என்று பிரிக்காமல் மற்றைய இன்பம், மற்ற இன்பம் என்பது மற்றின்பம் என தெரிந்ததாக அவர் நிறைவுபடுறார். ஏனென்றால் ஏங்கிறத நம்ம பிறகு சொல்லுகிறோம். அதுக்குரிய இலக்கண விளக்கம் இருக்கிறது, நான் சொல்றேன். அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறமல்லாதவற்றை மூவா கூட இந்த பொருளை தான் பின்பற்றியிருக்காரு. தேவநாய பவனர் அதான் சொல்றார். சிற்றின்பம் மிக அறநல்ல செய்ய பிறர் பொருளை கவர்வதால் தாம் அடையும் நிலையில்லாத சிற்றளவான தீய இன்பத்தை விரும்பி அறநல்லாத செயல்களை செய்யார். மற்றின்பம் வேண்டுவோர். அறத்தால் வருவதும் நிலையானதும் பேரளவினதுமான வேறு நல்லின்பத்தை வேண்டும் அறிவுடையோர் என்று கொஞ்சம் விளக்கியிருக்கார். பரிமையாளரை ஒட்டித்தான் அவர் விளக்கியிருக்கார். இன்பத்தின் சிறுமை காலமும் அளவும் தீமையும் பற்றியது. அதனால சொல்லிருக்கார். மற்ற வேறுன்னு ஒரு பொருள் இருக்கார். மற்ற வேறுன்னு பரிமையாளர் பொருள் சொல்லலை, மற்றைதான் அவருக்கு. ஏனென்றால் மற்ற வேறுங்கிற பொருள் தொல்காப்பியத்தில் இல்லை, நன்னூலதான் இருக்கிறது. ஏகார தேட்டம். சரி, அது போச்சுட்டு சாலமன் பாப்பையா. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர்களை கவரும் அறமில்லாத செயல்களை செய்ய மாட்டார். சரி, ஓகே. இது அதை ஒட்டித்தான் போகிறது. இவர் ஒருத்தர் குஹனகர்னு ஒருத்தர் பார்த்தேன். அவர் கீழே போட்டிருக்காரு. சிதம்பரம் பச்சை கந்தையார் மடத்து சென்னமல்லையார் பாடிய சிவசிவன்பால் இப்படி ஒரு பாட்டு இருக்கான். சிவசிவன்பாலுடைய பாடல், வாசவனோ ராசிகுல வந்த பலனை இந்த தேசம் மரியாதோ சிவசிவா பேசுங்கால் சிற்றின்பம் மிகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் என்றுவோம். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மல்லையாரோட உரை என்னன்னு சொன்னா, சிற்றின்பம் என்பதை காம இன்பமாக பொருள் கொண்டிருக்காரு. ஆனால் இப்படி பொருள் கொள்ள முடியாது. அது பொருள் கொள்றது இந்த இடத்துல தேவையை என்பதை வைமுக்கு கொண்டவர்கள் விளக்கியிருக்காங்க. அது ஏங்கிறத நான் சொல்றேன். அந்த விளக்கும் போது அதை சொல்கிறேன். வாக்கியமைப்பு சிற்றின்பம் மிகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுவோம். அதுதான் சரி. இதுவும் பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் இதே மாதிரி இருந்திருக்கு. மற்றின்பம் வேண்டுவோர் சிற்றின்பம் மிக நல்ல செய்யாரு. மற்றின்பம்னு சொல்றதுனால சிற்றின்பம் அந்த அந்த தொடர் முன்னாடிதான் இருக்கணும். சரி, சொல்லடு. சிற்றின்பம் பிறர்வால் ஒவ்விய பொருளால் தாம் எய்தும் நிலையில்லாத இன்பத்தை சிற்றின்பமாகிய பொருள் என்று மடக்கொண்டவர் சொல்றாரு. வெகின விரும்பி அறநல்ல அவர் மாட்டு அறநல்லாத செயல்களை செய்யார். ஏன் அவர் விட்டுட்டார் பொருள்? பெருமையான பொருள் எழுதல. நாம் தேற்றம் பொதுவாக பொதுமைப்படுத்தல் என்ற நிலையிலும் பார்க்கலாம். ஏன்னா
அவர் தான் தினம் 10 மணிக்கு வருவாரு, அவர் நல்லதுதான் செய்வாரு, அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு என்று சொல்லுகிற போது தேற்றம் மட்டும் இல்ல, ஒரு பொதுமைப்படுத்துதல், ஒரு பொதுமை கோணத்தை சொல்லக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல நம்முடைய கிரியா போன்ற அகராதிகள்ல இந்த இடைச்சொற்களுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் சொல்றது வந்து எனக்கு அவ்வளவு நிறைவாக இல்லை. எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மரபிலக்கணங்களிலே ஏகாரத்துக்கு நுட்பமாக பொருள் சொல்லியிருப்பதை போன்ற வகைப்பாடு கிரியாகராதியில வகைப்பாடு இல்லை. மொத்தமா 2 இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. உட்பிரிவுகள் நிறைய இருக்குல்ல, அதை பத்தி நான் விவாதிக்க விரும்பல. இந்த அகராதியில ஆர்வமுள்ள நண்பர்கள் அதை பாருங்க. இந்த பொதுவாக கிரியாகராதியில இந்த குறிப்பு இடைச்சொற்களுக்கு கொடுத்திருக்கிற பொருள் கொடுத்திருப்பாங்க. ஆனா நுட்பமான விஷயங்களை அவருடைய பாகுபாடு நம்முடைய மரபிலக்கணங்கள் உள்ள பாகுபாட்டை போன்றது அன்று. அந்த பாகுபாடு மிக சுருக்கமான பாகுபாடு, உட்பிரிவுகளை கணக்கில் கொள்ளாத பாகுபாடு. ஏனென்றால் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் கூட அந்த பொருளை நாம் நிச்சயமாக கண்டுபிடித்து வருவோம். நம்முடைய மரபிலக்கண ஆசிரியர்கள் இந்த குறிப்பிட சொற்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருள்கள் என்றவரை நுட்பமாக பார்த்த ஒரு பாகுபாடுன்னு எனக்கு தோன்றுகிறது. எனவே நீங்க கிரியாகரை பார்க்கிறவர்கள் அதை கவனியுங்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மற்று என்பது மற்றேதான். சரி சரி. ஆசை, இன்பம், அறத்தான் வரும் நிலையுடைய இன்பம், பேர்மமாகி வீடு பேறு. இவர் மணக்குறவர் எடுத்திருக்காரு. வேண்டுபவர் காதை போர் எடுத்திருக்கிறாரு. சரி. பொருளால் வரும் சிற்றின்பம் மற்றை அறத்தால் வரும் நிலையுடைய இன்பம். சரி, பரிமேலழகர் வந்து பொருளால் வரும் சிற்றின்பம் சொல்றாரு. அப்படிங்கிறது மற்ற என்பதனுடைய திரிவு என்று பரிமேலழகர் சொல்கிறார். மற்ற என்று பிரிக்க முடியாது. ஏனென்றால் அந்த இதுல அதுக்கு முன்னாடி இந்த இதை விளக்கிட்டு போயிடுறேன். பரிமேலழகர் பண்பு தொகையாக சிற்றின்பத்தை கொள்ள நான் சொன்ன அந்த மல்லையார் போன்றவர்கள் அன்மொழி தொகையாக கொண்டு காம இன்பத்தை கொள்வது பொருந்தாது. அதாவது காம இன்பத்தை விரும்பி பிறனில் விளையாமை வரவில் மகளிர் போன்றோர் இடத்து செய்யும் அறனில் இன்பம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை இங்கே கொள்ள முடியாது. ஏனெனில் முன்பே பிறனில் விளையாமையில் வரவில் மகளிர் போன்ற இடங்களில் இதை உரைக்கப்பட்டுவிட்டன. எனவே சிற்றின்பதற்கு அப்படி பொருள் சொல்லக்கூடாது என்று வைமுகோவும் அதுக்கு சமாதானம் சொல்றாரு. அது நியாயம்தான், அவருடைய நியாயமான. எனவே இக்குறளை அதிகார முறையில அதிகார அடைவலுக்கு உள்ளே, தட் இஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி டிஸ்கோர்ஸ் கான்டெக்ட்ல வெகுதல், பொருளை வெகுதல் என்ற பொருளில் தான் இதுக்கு நாம் பொருள். எனவே பொருளால் வரக்கூடிய சிற்றின்பம் பேருமங்களைத்தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதே திருக்குறளை தனியாக எடுத்து நீங்க விளக்குற போது அதுக்கு வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் கான்டெக்ட் இல்லாம ஐசோலேட்டடா நீங்க எடுத்து தனியா ஒரு கொட்டேஷனா எடுத்து விளக்கினா அந்த மாதிரி விளக்கம் சொல்லலாம். ஏன்னா திருக்குறள்ல அந்த மாதிரி 2 கூறுகளாக விளக்கக்கூடிய ஒரு சிலேடை நிலையை திருவள்ளுவர் பின்பற்றியிருக்கார். ஒரு அதிகாரத்தினுடைய கோர்த்திருக்கக்கூடிய போது வருகின்ற பொருள் வேற, அதை தனியாக எடுத்து சொல்லுகிற போது வருகிற வேறு பொருள்பட மாதிரி அமையலாம் என்ற ஒரு முறையிலே திருவள்ளுவர் திருக்குறளிலே பல திருக்குறள்களை அமைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல அதிகார முறையிலே பொருள் சொன்னால் பரிமேலழகர் சொன்ன முறையில, மணக்குறவர் சொன்ன முறையில தான் பொருள் சொல்ல வேண்டும். எனவே மற்ற என்பது ஒரு தொல்காப்பியத்தின்படி அசைநிலையாகவும் ஒரு வினைமாற்று குறிப்பாகவும் தான் வருது, டிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நன்னூல்ல தான் அதை வந்து பிரிது பொருட்குறிப்பு, எட்டோம் மீனிங் அதர் அனதர். ஆனா இது பிறகு மறுபடியும் பின் என்ற பொருளா வருகிறது வேற. இது வந்து திருக்குறள்ல அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியத்துல மற்றன் கிளவி வினைமாற்று அசைநிலை அப்பாலிரன மொழிவனார் புலவர் சொல்லிட்டு மற்றேதென்னும் கிளவிதானே சுட்டுநிலை ஒழி இனங்குறித்தன்று. எனவே மற்று என்பது மற்றையதிலிருந்து வேறுபட்டது. மற்றைங்கிறது வேறு சொற்கள். பரிமேலழகர் இந்த நுட்பத்தை உணர்ந்து பொருள் உரைக்கும் போது தொல்காப்பிய ஆட்சியை மனதில் கொண்டு இது மற்று என்று பிரிக்கக்கூடாது, மற்றை இன்பம் என்பதுதான் முக்கியது என்று சொல்லி தெளிவாக இனங்கண்டு பிரித்திருக்கிறார். இதை அதாவது பிற்காலத்துல வந்து மற்று என்பதற்கு பிற என்ற பொருள் வந்து விட்டது.
அது சங்க இலக்கியத்திலேயே வந்துருச்சு விட்டு போட்டிருக்கு. திருக்குறள்ல கூட வந்துருதுன்னு எனக்கு தோணுகிறது. என்றால் 1033 உழவு, அதாவது உழுந்து வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் அப்படிங்கிறது மற்று என்பதை உலக வழக்கு என்று அவர் சொல்கிற போது மற்று என்பது பிற என்ற பொருளில திருவள்ளுவர் காலத்திலே வந்து விட்டது என்பதை பரிமேலழகர் உணர்ந்திருப்பதாக தோன்றுகிறது. எனவே பரிமேலழகர் தொல்காப்பியத்தை குறளுக்கு இலக்கணமாக கொள்வதால் மற்ற என்பதிலிருந்து தான் மற்றின்பம் வந்து சொல்றாரு. ஆனா பிற்காலத்தில் வருகின்றவர்கள் எல்லாம் மற்ற என்பதே பிரிது, மற்ற என்பதை பிரித்து பொருள் சொல்கிறார்கள். ஏனென்றால் நன்னூல்ல அதுக்குரிய இலக்கண பொருள் இருக்கிறது. தமிழ் பேரகராதி இந்த பொருளை பதிவு செய்திருக்கிறது. ஆனா நன்னூல் இருக்கிறதா தான் பதிவு செய்திருக்காங்க. எனவே இது எப்படி இலக்கண பொருள் மாற்றமடைதலை இது உணர்த்துகிறது. ஆனா சிவஞான முனிவர் போன்றவர்கள் இது மற்றைங்கிறது ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்றாங்க. ஆனால் ராமானுஜ கவிராயர் நன்னூல் உரையில விருத்தி உரையில சொல்றாரு, இல்ல அது வேற என்பதை தொல்காப்பியத்தை வைத்துக் கொண்டு அவர் பேசுகிறார். எனவே அப்படி இருக்கும் போதும் ராமானுஜ கவிராயருடைய உரையில மற்று என்று அது பொருள் எழுதி மற்று என்பது பிற என்ற ஒரு பொருள் சொல்றது பொருந்தாது. ஒருவேளை அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மற்றுமே மற்ற என்னும் இடைச்சொல் இங்கனமே இங்கே இனமாகி பிரிதி என்னும் பொருள்படுகின்றதுன்னு எழுதுறது அவர் நன்னூலை வைத்துக் கொண்டுதான் எழுதுகிறார். ஆனா அவரே வந்து அந்த இடத்துல வேற இடத்துல மறுத்திருக்கிறாரு. எனவே இது ஒருவேளை கால வித்தியாசத்தினாலே இந்த மாற்றத்தை அவர் கவனிக்காமல் விட்டுவிட்டார் என்று தெரிகிறது. மற்ற என்பது வழக்கு பற்றி வந்தது என்று உழுவார் உலகத்தார்க்கு ஆணி மற்றெல்லாம் இடத்துல மட்டுங்கிறது மற்ற என்ற பொருள் விரிவு பெற்றது என்று எழுதியிருப்பார். மற்றையார் என்பது பொருள் எதிர்ப்பது மற்றையார் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர்கள் பொருள் கேட்பார். எனவே இப்படியெல்லாம் இலக்கண குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த இடத்துல ஒன்று சொல்லி நிறுத்தி விடலாம்னு நினைக்கிறேன். இது மேற்கோளாக இந்த மற்ற இன்பம் என்பது மற்ற என்பதென காரியத்திர கவிராயரே மேற்கோளாக சொல்லியிருக்கிறார். காரியத்திர கவிராயரே இதை எடுத்துக்காட்டி மற்று என்பதை மற்ற என்று பரிமேலழகர் விளக்குவதை சுட்டிக்காட்டி அது 1033வது திருக்குறளில் இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டியிருக்கிறார். பார்க்கிற காரியத்திர கவிராயர் அதை நான் விளக்கியிருக்கிறேன். மற்றென வந்தது என்றால் இன்று உயர்தனையாய் மற்றையார் மற்றென வந்தது என்றார்னு சொல்லி அவரு தொட்டு காட்டியிருக்கிறார் பார்க்கலாம். இவ்வாறு இந்த இலக்கண செய்திகளை எல்லாம் சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவு நிலைமை அப்படின்றத நம்ம சங்க இலக்கியத்துல நம்ம காமம் செப்பாது அப்படின்ற தொடர் வருது இல்லைங்களா? அது போல எடுத்துக்கிற முடியுங்களா? இங்கேயும் நடுவு நிலைமை அண்மை அப்படின்றத கொண்டு வர்றாங்க. காமம் செப்பாது நடுவாண்மை. காமம்னா ஒருதலையாக ஒருதலை பட்சமாக இல்லாம அந்த நடுவு நிலைமை தவறாமல் அப்படின்றது போல இங்கே கொண்டு வரும். அது எதிர்ப்பதமா வருங்களா? நடுவு நிலைமை காமம் அப்படின்றது, காமம் செப்பாதுன்றது ஒருதலை பட்சம் இல்லாம சொல்லு வண்டே அப்படின்றோம். இங்க நேர் எதுனா நடுவு நிலைமை அப்படின்னு கொண்டு வந்துடலாங்களா? எதிர்ப்பதம் போல அது வருமா? இதுக்கு இந்த சொல்லுக்கு எதிரா நடுவுக்கு நடுவாண்மை தான் எதிர்ப்பதம் தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல சொன்னீங்கன்னா நீதி அநீதி நியாயம் அநியாயம். நீதி நியாயம் நழுவாமல் அப்படின்னு சொல்றது தானே காமம் செப்பாதுன்னு நம்ம அந்த இதுல கொண்டு வரோம். அந்த நீதிங்கிறத விட விருப்பம், உன்னுடைய விருப்பம். நீதியை கூட உங்களுடைய மன விருப்பத்திற்கேற்ப பேசாது அப்படிங்கிறது. மன விருப்பத்திற்கு பேசாதுங்கிற போது சொல்ற போது நடுநிலையோடு பேசுன்னு அர்த்தம். இப்ப இங்க காமம் அது போலதானே சார்? விருப்பம் இல்லாமல், அதாவது தனக்கு விருப்பம் இல்லாம, அதாவது தன்னுடைய விருப்பத்துப்படி சொல்லாம நேர்மையா நின்று நடுநிலையின் நிலைமையில நின்று சொல்லு வண்டே அப்படின்னு தானே அதை கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஒரே மாதிரியான கருத்து வர்றது போலதான் தோணுது. என்னன்னு தெரியல. யோசிக்கலாம், நீங்க சொல்றதை யோசிக்கலாம் சார். நீங்க சிற்றின்பம் மற்றின்பம் சொன்னீங்கல்ல. சிற்றின்பம் சிறிய இன்பம், கொஞ்ச நேரத்துக்கு இன்பம் தரக்கூடியதுன்னு சொன்னீங்க. வெறும் பண்பு தொகை மட்டும்தான், பண்பு தொகை தொடர். சரிங்க சார். அப்போ
அந்த மற்றின்பத்தை நிலையான இன்பம் அப்படின்னு எடுக்க முடியுங்களா? அப்படிதான் அவர் எடுக்கிறாரு. சிற்றின்பத்துக்கு இனமாக இருக்கக்கூடியது சிற்று அப்படிங்கிறதுக்கு சிறிது நேரம் எடுக்கிறதுனால நிலையானதுன்னு அவர் எடுக்கிறார். அதுக்கு மாற்றாக சிறு இன்பம்ங்கிறது கொஞ்ச நேரத்து இன்பம், மற்ற இன்பம்ங்கிறது ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய இன்பம். பிற இன்பம், சிற்றின்பம் பிற இன்பம்னு வச்சுக்கலாம். அது நிலையான இன்பம். ஆமா, நிலையான இன்பம். மற்றது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், கொஞ்ச நேரம் சிறிது நேரம் இருக்கக்கூடிய. அப்போ ஒரு சொல்லுக்கு பொருள் வந்து நம்ம அதற்கு முன்புள்ள சொல்லை நோக்கி உள்ள தொடர்பொருள் தான் நம்ம எடுக்கணும். ரிலேட்டிவ் மீனிங் தான் எடுக்கணும். இதெல்லாம் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், தொடர் சொற்கள். ஒரு இனத்தை குறிக்கலாம், அது எதிர்மறை குறிக்கலாம், பிரிதை குறிக்கலாம், இப்படி எல்லாம் வருது. சொல்லுங்க. அதே மாதிரி அண்மை அப்படிங்கிறது உண்மைக்கும் இன்மைங்கிறத உண்மைக்கும் இன்மைக்கும் மறுதலையா வருதுன்னு சொன்னீங்களா சார்? உண்மைக்கு மறுதலை இன்மை. இன்மையில உடமையும் வரும், உண்மையும் வரும். அப்புறம் அதாவது இங்க எதிர்மறை என்று சொல்லக்கூடியது, அதாவது உடன்பாடு வந்து உண்டு இல்லையா? அப்புறம் அண்மை, அதாவது இன்மையும் அண்மையும். அது இன்மைங்கிறது ஒன்று, அது வந்து உண்மைக்கு மறுதலையா இருக்கலாம், அது உடமைக்கு மறுதலையா இருக்கலாம். அண்மைங்கிறது அதுல இருந்து வேறுபட்டதுங்கிற அர்த்தம். அல்லது அதாவது நேரடியா சொன்னா உண்டு அப்படின்னு சொன்னா இல்லை, அல்லது அல்ல என்று ரெண்டு வருகிறது. இல்லை அல்ல, இல்லைங்கிறது அதுக்கு மறுதலை. அது ரெண்டு வகைப்படும். அது உண்மையாக இருக்கலாம், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கலாம், அல்லது பொசிஷனா இருக்கலாம். அண்மைங்கிறது அதுல இருந்து வேறுபட்டது. சரிங்க சார். இந்த தமிழ்ல அல்ல இல்லைன்றத ஒரே மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனா மலையாளத்துல இந்த அல்லன்றதுக்கு அந்த இதுல கொஞ்சம் வேறுபாடோட பயன்படுத்துவாங்க. அதாவது பழந்தமிழ் அந்த இங்க கொண்டு வந்து பொருத்த முடியுமான்னு தோணுது. அதேதான் நான் பேசுறேன். அதாவது அதை பத்தி முன்பு வகுப்புகள்ல பேசினேன் காமாட்சி. இந்த மலையாளத்துல வந்து அதை வந்து நம்முடைய பழந்தமிழிலும் நம்முடைய எழுத்து தமிழிலும் நாம அதை மெயின்டைன் பண்றோம். எழுத்து தமிழ்ல இல்லையும் அல்லவும் வேறுபட எழுதுறோம் பெரும்பாலும், நல்ல சரியான உரைநடையில. ஆனால் இன்றைய பேச்சு நடையினுடைய தாக்கத்தினால எழுத்து நடையில கூட இல்லவும் அல்லவும் ரெண்டும் ஒன்றாகிவிட்டு நமக்கு அல்லங்கிற சொல்லே இன்றைக்கு தமிழ்ல இல்ல, பேச்சு வழக்கில இல்ல. பேச்சிலிருந்து அல்ல மறைந்து விட்டது, அந்த இடத்துல இல்லைதான். மலையாளத்துல அது அப்படியே இருக்கிறது. நம்ம எழுத்து நடையில் எழுதுகிற போது ரொம்ப விவரமான ஆட்கள் அது எழுதுவாங்க. சில வேளைகள்ல நம்ம வந்து நாவல் சிறுகதைகள் எல்லாம் அது இருக்காது, பல இடங்கள்ல இருக்காது. பார்த்து என்றால் பேச்சு மொழியில அல்லங்கிற சொல் மறைந்து விட்டது, இல்ல. ஆமா சார். மதன் சார். வணக்கம். வணக்கம் மதன் சார். வணக்கம், வாங்க. இந்த தொல்காப்பியத்துல அச்சக்கிழவி சொல்றாருல சார்? ஆமா. அங்க காப்பின் ஒப்பின் ஊர்தியின் இழைன்னு சொல்றாரு. ஆமா. அது இரண்டாம் வேற்றுமையில வருவதற்கான சான்றுகளா புளியை எஞ்சும் புளிக்கு அஞ்சும் புளியின் அஞ்சும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா சங்க இலக்கியத்துல அந்த மாதிரி நம்ம இரண்டாம் வேற்றுமை பொருண்மையில தான் எடுக்க முடியுமாங்கிறது தான் நமக்கு கேள்வியா இருக்கு. அதுக்கு வந்து பயப்படுதல்னு, அஞ்சுதல்னா பயப்படுதல். ஆனா இதனுடைய சினானிம்ஸ் முழுக்க டிரான்சிட்டிவா இல்லையா சார்? நீங்க சொல்ற இந்த இத வந்து அவர் சொல்லியிருக்க அந்த பொருள் இது மாதிரி இது இருக்கு இல்லையா? அதாவது பழியின் அஞ்சும் பழிக்கு அஞ்சும் அஞ்சும் அதே மாதிரி. ஆமா. இன்னொரு இடத்துல காட்டை இன்னொரு
ஒரு வினை இருக்கு. அந்த வினையிலையும் காட்டின் இவர் நம்ம நீங்கினான் டிஎஸ்எஸ் சாஸ்திரி இதை எழுதியிருக்காரு. அது என்ன சொல்றது? காட்டின் நீங்கினான் காட்டை நீங்கினான் காட்டினாங்க. ஆமா ஆமா ஆமா. காட்டுக்கு நீங்கினான் காட்டில் நீங்கினான் காட்டை நீங்கினான் வரும். இத இந்த நான்காம் வேற்றுமையும் அங்க வருது. அத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது சம்ஸ்கிருத சின்டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை டிஎஸ் சாஸ்திரி சொல்றாரு. எனக்கு அது ஒரு யோசிக்க வேண்டியதா தான். சம்ஸ்கிருதத்துல இது மாதிரி சொற்கள் அங்க வந்து இரண்டாம் வேற்றுமை பொருள்பட வரும். ஏன்னா இன்றைக்கு நீங்க நம்ம தமிழ் உரைநடையில நம்ம எழுதுறதெல்லாம் ஆங்கில ஆமா எழுதுறோம் இல்லையா? ஆங்கில சின்டாக்ஸ் வந்து நம்மளுடைய சின்டாக்ஸை பாதிக்குது இல்லையா? அதனால அதே மாதிரி சம்ஸ்கிருத அந்த வாக்கிய அமைதி இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து இவரும் சொல்றாரு, நம்ம பிரயோக ஆசிரியரும் சொல்றாரு. சங்க இலக்கியத்துல சார் உண்கண் அஞ்சும் பண்பின்னு வருது. செல்மின் என்றல் யான் அஞ்சுவல்னு இருக்கு. யான் யாய் அஞ்சுவல்னு இருக்கு. யாய அஞ்சுவல் யாய அஞ்சுவல் யாய்க்கு அஞ்சுவல்னே இருக்கலாம். இல்ல யாயின்னு வருமா சார்? யாயின் அஞ்சுவல்னு வருமா? பழியினை அஞ்சும் அப்படிங்கிறது பழியின் அஞ்சும் போட்டுறாங்க. பழியின் அஞ்சும் படிக்க அஞ்சும்னு கொடுத்துருக்காங்க. ஏது பொருள் சொல்றாங்க சார். பழியினால் ஏது பொருள், இன் ஏது பொருள். அதான் அச்சக்கிழவிக்கு 2ம் 5ம்னு சொல்லிடுறாருல. ஆமா. அடுத்த ஒரு சூத்திரம் போட்டுறாருல, அச்சக்கிழவிக்கு 5ம் 2ம் எச்சமிழவை பொருள் வையினான்னு தான் சொல்றாரு. பொருளை கொள்ளுகிற பொழுதுதான் வருங்கிறார். ஆமா. அப்ப அந்த வேற்றுமை மயங்கி தானே சார் பேசுறாரு சொல்றாரு. ஆமா சொல்றாரு. ஆனா அது எந்த வேற்றுமையினுடைய மயக்கமா எடுத்துக்கிறதுங்க தான் பிரச்சனை. உள்ள வந்து கல்வரை அஞ்சும்ங்கிறதா இருக்குது எடுத்துக்காட்டா பாருங்க. பழியின் அஞ்சும் பழிக்கு அஞ்சும் பழியை அஞ்சும்னு எடுத்து கொடுத்திருக்காரு. ஆமா. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கல்வரை அஞ்சும் தான் இருக்கும். எல்லாரும் எடுத்துக்காட்டுலயும் கல்வரை அஞ்சும். ஆனா இந்த மாதிரி சான்று வந்து எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு சங்க இலக்கியத்துல இல்லை. மொழியில வந்து நீங்க வந்து வகைப்படுத்துற போது, இலக்கணம் வகைப்படுத்துற போது ஒண்ணு ஆட்சி அவருடைய வழக்கில் இருந்திருக்கலாம், அல்லது சங்க இலக்கிய ஆட்சி இல்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கே பாருங்க, நம்ம வந்து இந்த அவனிடம் சொன்னேன்னு நம்ம பேசுறோம் 7ஆம் வேற்றுமையில. மலையாளத்துல வந்து 3ஆம் வேற்றுமை பொருள் அவனோடு குறைஞ்சோம். அது திருக்குறளே ஒரு இடத்துல நம்ம எடுத்து இதுல தொல்காப்பியத்திலே வருது. அந்த வேற்றுமை மயங்கியில வருது. 7ம் 3ம் ஒன்னா வரும்னு சொல்லுவார், ஒரு இடத்துல சொல்லுவார். இதுல அந்த கொள்ளையற்று கோடஞ்சுவானை அப்படின்னு வருது இல்ல சார்? ஆமா. அத கோட்டின் அஞ்சுவான்னா எடுக்க முடியும். கோட்டினை அஞ்சுவான் எடுக்கலாம்ல. அப்படி எடுக்கலாம். அப்ப கோட்டினால்னா கோட்டிற்கு அஞ்சுவான் தானே சார்? கோட்டிற்கு அஞ்சுவான் அது வந்து உங்களுக்கு என்னது, என்ன நேர்ச்சி பொருளா? தகவு பொருள். ஆமா. அது பகை, தகவு, நேர்ச்சி எல்லாம் வருது. அதே போல வறுமை அஞ்சுதி. ஐயோ எனின் ஞான் புலி அஞ்சுவலேன்னு வருது. புலி அஞ்சுவேன்னா புலியை அஞ்சுவேன், புலிக்கு அஞ்சுவேனா? புலிக்கு அஞ்சுவேன் தான் இன்றைய தமிழ்ல வந்து புலிக்குதான். அவங்க எந்த செயற்படு பொருள் நிலைக்கு வருவதற்கான சாத்தியப்பாடுகளே இல்லாமல் இருக்கு அதெல்லாம். அதனால செயற்படு பொருள் வேற்றுமை எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்ம தரவுகளை முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்துதான் அதை முடிவு பண்ணணும். அப்புறம் 2வது நமக்கு வந்து சம்ஸ்கிருத தாக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அது ஒண்ணு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா நம்ம இதெல்லாம் பார்க்காம விட்டதுனால வந்த பிரச்சனைகள் சார். இதெல்லாம் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் இருந்தா கூட அதை கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம அதுக்கும் வழி இல்லாம இருக்கு நமக்கு. ஊரை நீங்கினான் ஊரில் நீங்கினான், காட்டை சென்றான். சினானிம்ஸ் முழுக்க வின்சுலோமும் வெர்ப ஆக்டிவ்னு தான் கொடுத்திருக்காரு 5க்கு. அவர் வந்து அவனுக்கு அஞ்சினேன் அவனை அஞ்சினேன்னு மேற்கோள் கொடுத்துறாரு. இவங்க வந்து ஒரு இடத்துல அஞ்சுதல்ல மட்டும்தான் வேற டிரான்சிட்டிவ்னு இருக்கு. மற்ற இடங்கள் பூரா சினானிம்ஸ் முழுக்க இன்ட்ரான்சிட்டிவ்னு தான் இருக்கு. இன்ட்ரான்சிட்டிவா தான் வருது. அவனுடைய
இப்ப நீங்க இப்ப பார்த்த நாணுதல் பார்த்தோம் இல்லையா? நாணுதல் அதுல இன்ட்ரான்சிட்டி தான் இருக்கு. நாணுதல் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டிரான்சிட்டிவா இருக்கு சார் திருக்குறள்லயே. திருக்குறள்ல எந்த டிரான்சிட்டிவா இருக்கு? உங்களுக்கு வாசிக்கிறப்ப சொன்னானே ஒரு இடத்துல ஒரு பொருள் எழுதுறப்ப பல இடங்கள்ல அவர் இக்கு போட்டு தான் எழுதுறாரு. ஓஹோ. பழிக்கு நாணுவானுங்கிறது பழியை நாணுவான்னு ஒரு இடத்துல இங்க சொல்றாரு இல்லையா? இது வந்து பொருள் எழுதுற போகுது நாணுதலுக்கு. 882வது குறள் சார். என்ன திருக்குறள் படிங்க? வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக அப்படின்னு வருதுங்க சார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க. பகைவரை அது அஞ்சுல பிரச்சனை இல்ல. பகைவரை அஞ்சற்கன்னு வருது சார். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் இங்க திருக்குறள்லையும் அக்கறாகுதுன்றோம். இல்ல அஞ்சுதல் டிரான்சிட்டிவ்ல பிரச்சனை இல்ல, அது இன்ட்ரான்சிட்டிவா வரும்னு நான் சொல்றேன். இன்ட்ரான்சிட்டி நிறைய இருக்கு சார். டிரான்சிட்டிவ் ஆகுறதற்கான சாத்தியப்பாடுகள் ரொம்ப குறைச்சல். பார்க்கணும் சார். இதெல்லாம் நீங்க வந்து லெக்சிபிற்கு வரக்கூடிய பிரச்சனை. எப்படி நம்ம தமிழ் பேராகிராதியில இயன்றவரை அவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க சார். பண்ணியிருக்காங்க. குழப்பம் ஏராளமா இருக்கு சார். இருக்கு. ஏன்னா அதை தீர்க்க முடியாது சார். நிறைய தரவுகள் இல்ல. தீர்க்க முடிகிற சூழல்கள் நிறைய இருக்கு சார். இதுல தீர்க்க முடியாதது இல்ல. இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதுல அவங்க எந்த டேட்டா அந்த இடத்துக்கு டேட்டா இல்லாம இருக்கு. அதெல்லாம் டிரான்சிட்டின்னு கொடுத்ததுல ஒன்னும் இதுதான் குறள் 428 தான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அது கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி எடுத்தாங்க அதுக்கு என்ன அதுல உரையில இருக்குன்னு தெரியல சார். 428வது குறள் சினானிமா கொடுக்கும் போது பயப்படுதல்னு கொடுத்துருக்காங்க. பயப்படுதல் கொடுத்தீங்கன்னா பயப்படுதல் இன்ட்ரான்சிட்டிவ் ஆயிருது இல்ல. ஆனா பொருள் பாருங்க டு பி அஃப்ரைட் ஆஃப் இருக்கும். ஆமா. ஆனா டு ஃபியர்னு கொடுத்திருக்கான். இன்ட்ரான்சிட்டிவ்லயும் டு ஃபியர்னு கொடுத்திருக்காங்க. டு ஃபியர்னு கொடுத்தா டிரான்சிட்டிவ் ஆயிரும். இல்ல இவங்களே இன்ட்ரான்சிட்டிவ்னு கொடுத்து டு ஃபியர்னே கொடுத்திருக்காங்க லெக்சிகன்ல. டு ஃபியர் அப்படிங்கிறது டிரான்சிட்டிவ் வருமாங்கிறது பார்க்கணும். இங்கிலீஷ் ப்ரொஃபசர் யாரும் இல்லையா இல்ல? இவரு டு ஃபியர் அது கலங்குதல் அப்படிங்கிறதுக்கு வெர்பு இன்ட்ரான்சிட்டி போட்டு டு ஃபியர்னு கொடுத்திருக்காரு. அஞ்சுதல் திருவாசகத்துல இருந்து சான்று கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபியர்னு கொடுத்தா டிரான்சிட்டிவ் தானே சார்? டிரான்சிட்டிவ் அப்படி இல்லையா? இன்ட்ரான்சிட்டிவ் தான் கொடுத்திருக்காங்க கிராமட்டிக்கல் கேட்டகரி. அது சரியாகல. இதுல நான் இதுல பார்த்தேன் கிரியாவில் பாத்தீங்கன்னா டு பி அஃப்ரைட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒழுங்கா தான் கொடுத்திருக்காங்க. அச்சப்படுதல் அச்சப்படுதல்ங்கிற பொருள் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க டிரான்சிட்டிவ் மீனிங் கொடுக்கல. பயப்படுதல் போலதான் இருக்குது. அவங்க தான் எதுவும் அவங்க மீனிங்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. டிரான்சிட்டி இந்த ப்ராப்ளத்தினாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை விட்டாங்க. அதை போட்டு இது பண்ண முடியாதுன்னு. ஆமா. அதனாலதான் அது வேண்டாங்கிறாரு. நம்ம மூவண்ணாமலை முன்னூறுல அதை பத்தி பேசுறாரு. இது சந்தேக வேணாங்கிறாரு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா சில முடிவுகளுக்கு வரலாம் போல இருக்கு சார். இளைஞர்கள் தனித்தனியா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம இந்த தங்கத்துல ஒருத்தர் பண்ணாரு, பரமசிவம்னு ஒருத்தர் பண்ணாரு ரங்கன் சார்கிட்ட. அந்த தீசிஸ்ல பார்த்தோம்னா தெரியும். மோகன்ராஜுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோகன்ராஜ் காணுவேன் வெளியேறாரு வந்தது போயிட்டாரா என்னன்னு தெரியல. அவரு அதை எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இந்த செகண்ட் கேஸ பாக்குறேங்க சார், பார்த்து சொல்றேங்க சார். நானே அடுத்த வாரம் சொல்லலாம். நீங்க அடுத்த வாரம் அவங்க நான் பார்த்தேன். எங்கிட்ட அந்த இதெல்லாம் இல்ல. அந்த பர்டிகுலர் வால்யூம் என்னால எடுக்க முடியல. என்ன தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியில எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க இது டிட்டோ தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பெருசா இதுல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணல. அவங்க கான்ஜுகேஷனே வேற மாதிரி. டிரான்சிட்டிக்கு ஒண்ணு, இன்ட்ரான்சிட்டிக்கு ஒண்ணு, ரெண்டுக்கும் வர்றது பொதுன்னு 3 வகையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓஹோ. டிரான்சிட்டிக்கு ஒரு கிளாசிபிகேஷன், இன்ட்ரான்சிட்டிக்கு ஒரு கிளாசிபிகேஷன், ரெண்டுமா வருவதற்கு ஒரு கிளாசிபிகேஷன். ஓஹோ. 3 கிளாசிபிகேஷன் இருக்கும். ஓஹோ. அந்த 3க்கும் இதுல முன்பகுதியில கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளெக்ஷன் சார்ட். பொருள் வரையறையிலே அவங்க ரொம்ப முயற்சி. பொருள் வரையறை பெரும்பாலும் லெக்சிகன்ல தான் இருக்கும். ஆங்கிலம் தமிழ் அப்படியே இருக்கும். அவன் ஈவன் பாவாணர் கூட பாத்தீங்கன்னா
பாவாணர் தமிழ் பேரகராதியை குற்றம் சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஆனா அவர் எல்லாமே இல்ல தமிழ் அவர் பேரகராதி காலகட்டத்துல ஒரு வால்யூம் கூட ஒழுங்கா வரலையா சார்? வரல. அவர் சொல்லியிருக்கிறது கூட தமிழ் பேரகராதி பின்பற்றி தான் எல்லாமே பேராசிரியர் மதிவாணன் தான் முழுக்க பார்த்தாரு. அவங்க அதை பத்தி கவலையே அக்கறையே படாம பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு ஃபாரினருக்கு இருந்த காசு எஸ்என்எஸ் கூட நம்மகிட்ட இல்ல சார். பூரா பொருள் வரையறுப்படுத்துறதுல அவ்வளவு எளிதான காரியம் இல்லை சார். ரொம்ப கஷ்டம் தான். அதை யார் எப்ப செய்ய போறாங்கன்னு தெரியல. செய்யறதுக்கு ஆள் இல்லையே. இல்ல செய்யறதுக்கு ஆள் இல்லை. நம்ம தமிழ் சங்கத்துல இருந்தா சிவபெருமான் முருகன் எல்லாம் வந்துருவாங்க. அவங்க ஆராய்ச்சி கூட பரவாயில்லன்னு இல்ல சொல்ற நம்ம தமிழ்ச்சங்க வரலாறு சிவபெருமான் தானே கடைசியில அந்த நூல் நிலையத்தை செட்டப் பண்றாரு. ஆமா ஆமா. சங்கத்தார் என்ன சங்க படலத்துல அந்த எழுத்து உரைகள்லாம் கலங்கி போச்சான். புலவர்களால் ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியில சிவபெருமான் தான் புலவனா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாருன்னு ஒரு கதை இருக்கு. இந்த தொல்காப்பிய வேற்றுமை இயல்லே இந்த அச்சம்ங்கிறத ரெண்டு வேற்றுமைக்கு உரியதாவே காட்டியிருக்காருங்க சார். இப்போ நோக்கலின் அஞ்சலின்ங்கிறதுல 2ஆம் வேற்றுமைக்கும் அண்மை மெம்மை அச்சம் என்றான் 5ஆம் வேற்றுமைக்குமே அப்ப தொல்காப்பியரே ஒருவேளை ரெண்டுக்கும் கொடுத்திருக்காரு. அது கொடுத்திருக்காரு. வேற்றுமையில 11, 17 ரெண்டுலயும் இருக்காது. ஆமாங்க சார். நான் கேக்குறது நம்ம பரமசிவம் தீசிஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். உங்ககிட்ட இருக்கா தீசிஸ்? ஊர்ல இருக்கேன் சார். நான் போய் பாக்குறேன் சார். திங்கக்கிழமை பார்த்து சொல்றேன். சரி, அதுல பாருங்க. அவர் இந்த மாதிரி புன்கண் நஞ்சும் இந்த மாதிரி வர்றதெல்லாம் எந்த கேஸ்ல அடக்கியிருக்காருன்னு பாக்கணும். சரிங்க சார். எல்லாமே தொகையாதான் இருக்கும். சங்க இலக்கியம் முழுக்க வேற்றுமை தொகைகளாதான் இருக்கும். அது எந்த மாதிரி அவர் கொண்டு இருக்காருன்னு பார்க்கணும். இந்த பிரயோகத்துல இதை பத்தி கொஞ்சம் விவாதங்கள் வருது. அவர் சில சமஸ்கிருதத்தால வந்திருக்கலாம், சமஸ்கிருதத்துல இப்படி இருக்குது, அதே மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றது முக்கியமான கருத்து. ஏன்னா நம்ம நிறைய பழைய ஆசை திருவள்ளூரே நிறைய சமஸ்கிருத வாக்கியங்கள் சமஸ்கிருத இதெல்லாம் பின்பற்றிப்பாருன்னு எனக்கு தோணுது. எனவே இல்ல சார், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்கல்ல சார், சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட். அதான் எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியறதுனால இந்த பைலிங்குவல்ஸா இருந்ததுனால அந்த நிச்சயமாக அந்த தாக்கம் இருக்கும். இன்றைக்கு தமிழ் முழுசுமே ஆங்கில தாக்கத்துல தானே இருக்கு. சரிதான். நம்ம போல இப்ப ஒரு கர்நாடகங்கள்லாம் கொஞ்சம் தமிழ் ஏதோ பழைய முறையில பேசிட்டு புது பிள்ளைகள்லாம் எழுதுறதெல்லாம் இந்த சொல்றது அந்த வேற்றுமை எல்லாம் மாறி எல்லாம் வருது. அது வரும். இங்கிலீஷ் வேற்றுமை நினைச்சுதான் எழுதுறாங்க. இதுதான் பேசிவைசேஷன் அப்படிதானே சார் இருக்கு இப்ப நம்ம இதுல. ஊரை சொல்லுங்க. பாலசுந்தரம் ஐயா அவர் இந்த ரெண்டுத்துக்குமே செமாண்டிக்கலா ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறாருங்க சார். அது காட்டியிருக்காரு. அது நீங்குதல் பழி நின்று கருதும் மெய்ப்பாடு அச்சம் செயலச்சம்னு இன்னொன்னு செய்யும் செயலச்சம்னு கொடுத்திருக்காரு அவரு. அந்த வேற்றுமை நமக்கு கீழே 4வதுக்குமே சொல்றாரு. பழிக்கு அஞ்சும் 4வதுக்கும் வரும் சொல்றாரு அவர். 4வதுக்கு வரும். அது இயல்பாவே வருது. ஆனா இது ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்து இந்த சங்க இலக்கிய டேட்டா வச்சுட்டு முழுக்க பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியுமான்னு பரமசிவ தீசிஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க சார். பாருங்க. நன்றி சார். நன்றி. சரி, இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.